பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 34 லதா மண்டபம். அடர்ந்த மந்தோப்புக்கிடையே சென்ற ஒற்றையடி பாதையின் வழியாக அம்மங்கை விடுவிடுவென்று நடந்து செல்ல வந்தியத்தேவனும் விரைவாக தொடர்ந்து சென்றான். மரஞ்செடிகளின் மீது மோதிக்கொள்ளாமல் அந்த இருளில் நடந்து செல்லுவது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு சமயம் இவன் மரத்தில் மோதிக்கொள்ள பார்த்து தயங்கி நின்றபோது அந்த மங்கை திரும்பி பார்த்து, ஏன் நிற்கிறாய்? வழி மறந்து போய் விட்டதா? நீதான் இருட்டில் கண் தெரிகிற மனிதன் ஆயிற்றே என்றாள். அதற்கு பதிலாக வந்தியத்தேவன் உதட்டில் விரலை வைத்து முன்னால் அவள் சொன்னது போல் உஷ் என்றான். அதே நேரத்தில் மதில் சுவருக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. மனித நடமாட்டம் போல தொனித்தது. பிறகு இருவரும் நடந்தார்கள். கொஞ்ச தூரம் போனதும் வல்லவரையன் இலேசாகச் சிரித்தான். அந்த மங்கை திரும்பி பார்த்து, என்னத்தை கண்டு சிரிக்கிறாய் என்றாள். கண்டு சிரிக்கவில்லை, கேட்டுச் சிரிக்கிறேன் என்றான். அப்படியென்றால் என்னை தேடி வந்தவர்களின் காலடி சத்தத்தை சற்று முன் நீ கேட்கவில்லையா? அவர்கள் ஏமாந்து போனதை எண்ணிச் சிரிக்கிறேன். அவள் சிறிது பயத்துடன், உன்னை யாராவது தேடி வருகிறார்களா என்ன? எதற்காக என்றாள். இல்லாவிட்டால் எதற்காக இந்த குருட்டு இருட்டில் மதில் சுவரில் வந்து மோதிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும்? அச்சமயம் காற்றின் அசைவில் மரக்கிளைகள் விலகி நிலாக்கதிர் ஒன்று வந்தியத்தேவனுடைய முகத்தின் மீது விழுந்தது. அந்த பெண் சற்று வியப்புடனும் திகைப்புடனும் அவனை பார்த்தாள். என்ன பார்க்கிறாய் என்று கேட்டான். நீதானா என்று பார்த்தேன். நான் இல்லாவிட்டால் வேறு யாராயிருப்பேன்? போன தடவை நீ வந்திருந்தபோது பெரிய மீசை வைத்திருந்தாயே. நல்ல கேள்வி கேட்கிறாய். என்னை போல் சுவர் ஏறி குதித்து வருகிறவன் அடிக்கடி வேஷத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எப்படி? முன்னைக்கு இப்போது இளமையாய் தோன்றுகிறாயே. உற்சாகம் இருக்கும்போது இளமை தானே வருகிறது. அப்படி உனக்கு என்ன உற்சாகம் வந்தது? உங்கள் மகாராணியின் தயவு இருக்கும்போது உற்சாகத்துக்கு என்ன குறைவு? பரிகாசம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு எங்கள் எஜமானி இளைய ராணிதான். ஒரு நாள் நிச்சயமாக மகாராணி ஆவார்கள். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். இதுதானா சொல்வாய்? உன்னுடைய மந்திர சக்தியினால் தான் மகாராணி ஆனார்கள் என்று கூட சொல்வாய். பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்டாலும் கேட்பாய். வந்தியத்தேவன் அறிய விரும்பியதை ஒருவாறு அறிந்து கொண்டான். பிறகு அவன் ஒன்றும் பேசவில்லை. தீவிரமாக யோசித்துக் கொண்டே நடந்தான். தான் சந்திக்கப் போகிறது யாரை? பழுவூர் இளைய ராணியாயிருக்கலாம், அல்லது மதுராந்தக தேவரை மணந்து கொண்ட சின்ன பழுவேட்டரையரின் மகளாயிருக்கலாம். தன்னை மந்திரவாதி என்று எண்ணி அந்த பெண் அழைத்து கொண்டு போகிறாள். போய் அந்த இளையராணி யாராயிருந்தாலும் அவளை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வது? நெஞ்சமே, தைரியத்தை கைவிடாதே. தைரியம் உள்ள வரையில் ஜெயமும் உண்டு. சமயத்தில் ஏதேனும் யுக்தி தோன்றாமல் போகாது. இதுவரையில் எந்த நெருக்கடியிலும் நாம் தோல்வியுற்று வந்ததில்லை. அதிலும் பெண் பிள்ளை ஒரு தீடமா தோல்வியடையப் போகிறோம்? ஒரு பெரிய மாளிகையை அவர்கள் நெருங்கிச் சென்றார்கள். ஆனால் மாளிகையின் முன் வாசலை நோக்கிச் செல்லவில்லை. பின்புற வாசலையும் நெருங்கவில்லை. மாளிகையின் ஒரு பக்கத்தில் தோட்டத்துக்குள் நீட்டிவிட்டிருந்த சிருங்கார லதா மண்டபத்தை நெருங்கினார்கள். இன்னும் அருகில் நெருங்கிய போது அந்த லதா மண்டபம் 2 பெரிய பிரம்மாண்டமான மாளிகைகளை ஒன்று சேர்க்கும் பாதையைப் போல் அமைந்திருப்பது தெரிந்தது. அப்படி சேர்க்கப்பட்ட 2 கட்டிடங்களும் ஒரு விதத்தில் மாறுபட்டிருந்தன. வலதுபுறத்து மாளிகை அதன் உள்ளே சுடர்விட்டு எரிந்த பல தீபங்களினால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. உள்ளிருந்து பலவித கலகலப்பான தொனிகள் வந்து கொண்டிருந்தன. இடதுபுறத்து கட்டிடத்திலோ ஒரு சின்னஞ்சிறு தீபம் கூட எரியவில்லை. நிலா வெளிச்சத்தில் அதன் வெளிச்சுவர்கள் நெடிதியர்ந்து தெரிந்தன. ஆனால் அந்த மாளிகையின் உள்ளே நிசப்தமும் இருளும் குடிகொண்டிருந்தன. வந்தியத்தேவனை அழைத்துக் கொண்டு வந்த பெண் லதா மண்டபத்தை அணுகியதும் அவனை பார்த்து சமிக்ஞையினால் அங்கேயே நிற்கும்படி சொன்னாள். அவனும் அப்படியே நின்றான். அவ்விதம் நின்றபோது தான் அந்த இடத்தில் நிறைந்திருந்த மலர்களின் நறுமணத்தை அவன் உணர்ந்தான். அப்பப்பா, என்ன வாசம், என்ன வாசம்! மூக்கில் நெடிபோல ஏறி தலையை கிறுகிறுக்க அடிக்கிறதே. அந்த பெண் லதா மண்டபத்துக்குள் நுழைந்ததும் அவளுடைய குரலும் இன்னொரு இனிய பெண் குரலும் கேட்டன. வரச்சொல் உடனே. கேட்பானேன்? நான் தான் இத்தனை நேரமாய் காத்திருக்கிறேன் என்று தெரியுமா என்ற சொற்கள் அவனுக்கு மயக்கத்தை உண்டாக்கின. அந்த குரல் பழுவூர் இளைய ராணியின் குரல்தான். சந்தேகமில்லை. அடுத்த கணம் அவள் முன்னால் போய் நிற்கப் போகிறோம். அந்த நிலைமையை எவ்விதம் சமாளிக்கப் போகிறோம்? எதிர்பார்த்த மந்திரவாதிக்கு பதிலாக பல்லக்கில் வந்து மோதிய மனிதன் வந்து நிற்பதைக் கண்டு அவள் என்ன நினைப்பாள்? ஆச்சரியப்படுவாளா? கோபம் கொள்வாளா? ஒருவேளை மகிழ்ச்சி அடைவாளா? அல்லது எந்தவித உணர்ச்சியையும் வெளியில் காட்டாமல் நடந்து கொள்வாயா? அவனை அழைத்து வந்த மங்கை லதா மண்டபத்து வாசலில் நின்றபடி சமிக்ஞையால் அழைத்தாள். வந்தியத்தேவன் அவள் நின்ற இடத்தை அடைந்து மண்டபத்தின் உட்புறம் நோக்கினான். ஒரு நொடி பொழுதில் அங்கே தோன்றிய காட்சி அவன் கண் வழியாக மனத்தில் பதிந்தது. தங்க விளக்கு ஸ்தம்பத்தில் ஒளிர்ந்த தீப்பச்சுடர் பொன் ஒளியை பரப்பியது. ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை தைலத்தை அந்த விளக்கில் விட்டிருக்க வேண்டும். ஆதலின் தீப்பச்சுடரின் புகை கமகமவென்று மனம் வீசிற்று. பல வர்ண நறுமண மலர்களை பரப்பிய சப்கூட மஞ்சத்தில் ஒரு பெண் உயரமாக சாய்ந்து கொண்டு வீற்றிருந்தாள். அவள் பழுவூர் இளைய ராணிதான். பகலில் பல்லக்கில் பார்த்தபோது அவள் அழகியாகத் தோன்றினாள். இரவில் தங்க குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் அழகென்னும் தெய்வமே உருவெடுத்தது போல காணப்பட்டாள். மலரின் மணமும் விளக்கின் புகை மணமும் பழுவூர் இளைய ராணியின் மோகன உருவமும் சேர்ந்து வந்தியத்தேவனை போதை கொள்ளச் செய்தன. வந்தியத்தேவா, ஜாக்கிரதை! ஒரே ஒரு தடவை நீ மதுபானம் செய்தாய். உன் அறிவு கலங்குவதை அறிந்தாய். பிறகு மதுவை தொடுவதில்லை என்று சபதம் செய்தாய். இப்போது அதை ஞாபகப்படுத்திக் கொள். மதுவின் போதையை காட்டிலும் சக்தி வாய்ந்த இந்த மயக்கத்தில் உன் அறிவை பறிகொடுத்து விடாதே.
வந்தியத்தேவனை பார்த்த பழுவூர் இளையராணி நந்தினி அவளுடைய பவழ இதழ்கள் சிறிது விரிந்து முத்துப்பற்களை வெளிக்காட்டும்படி வியப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தாள். பேச முடியாத நிலையை அவள் அச்சமயம் அடைந்திருந்தது வந்தியத்தேவனுக்கு அனுகூலமாக போயிற்று. இலேசாக அவன் ஒரு சிரிப்புச் சிரித்துவிட்டு, அம்மணி, தங்கள் தாதி பெண்ணுக்கு திடீரென்று சந்தேகம் வந்து விட்டது, நான் மந்திரவாதியா இல்லையா என்று. அதை எப்படி கேட்டாள் என்று நினைக்கிறீர்கள்? நீதானா என்று கேட்டாள் என்று மறுபடியும் சிரித்தான். நந்தினி புன்னகை புரிந்தாள். வந்தியத்தேவனுடைய கண் முன்னால் ஒரு மின்னல் மின்னியது. அது தேனை சொரிந்தது. இவளுக்கு அப்படித்தான் ஏதாவது சந்தேகம் திடீர் என்று வந்துவிடும். வாசுகே, ஏன் இங்கேயே மரம்போல் நிற்கிறாய்? உன் இடத்துக்குப் போ. யாராவது வரும் காலடி சத்தம் கேட்டால் கதவை படீரென்று சாத்து என்றாள் நந்தினி. இதோ அம்மா என்று சொல்லிவிட்டு வாசுகி லதா மண்டபத்தின் உள் வழியாக பிரகாச மாளிகைக்குச் சென்ற நடைபாதையில் நடந்து போய் சற்று தூரத்தில் மங்களாக தெரிந்த வாசற்படியண்டை உட்கார்ந்து கொண்டாள். நந்தினி சிறிது குரலை தாழ்த்தி கொண்டு, உன்னை மந்திரவாதியில்லையென்றா இவள் சந்தேகித்தாள்? அசட்டு பெண், மந்திரவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களில் முக்கால்வாசி பேர் வெறும் பொய்யர்கள். நீதான் உண்மை மந்திரவாதி. என்ன மாய மந்திரம் செய்து இந்த சமயத்தில் இங்கே வந்தாய் என்று கேட்டாள். அம்மணி, மாயம் மந்திரம் செய்து நான் இங்கு வரவில்லை. சுவர் மீது சாத்தியிருந்த ஏணி மேல் ஏறித்தான் வந்தேன் என்றான் வந்தியத்தேவன். அதுதான் தெரிகிறதே, இந்த பெண்ணை என்ன மாய மந்திரம் செய்து ஏமாற்றினாய் என்று கேட்டேன். நிலா வெளிச்சத்தில் ஒரு புன்னகை புரிந்தேன். அவ்வளவுதான். அதற்குச் சரிப்பட்டு வராவிட்டால் தாங்கள் கொடுத்த மந்திர மோதிரத்தை காட்ட எண்ணியிருந்தேன். அதை பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த மோதிரம் இருக்கும்போது பட்ட பகலில் பகிரங்கமாக இங்கே வந்திருக்கலாமே. எதற்காக இந்த குருட்டு வழியில் திருட்டுத்தனமாக வந்தாய்? அம்மணி, தங்கள் மைத்துனர் இருக்கிறாரே, சின்ன பழுவேட்டரையர், அவருடைய ஆட்கள் சுத்தத் திருடர்கள். முதலில் என்னுடைய உடைகளையும் உடைமைகளையும் திருட பார்த்தார்கள். பிறகு என்னை பின் தொடர்ந்து ஒரு கணம் கூட பிரியாமல் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து பிரியப்பட்டபாடு பெரும் பாடாக போயிற்று. பிரிந்த பிறகு சந்து பொந்துகளில் புகுந்து தங்களுடைய மாளிகை மதில் சுவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் சுவர் மேல் வைத்த ஏணியை பார்த்ததும் தாங்கள் தான் இந்த ஏழையை நினைவு கூர்ந்து இந்த ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று எண்ணிவிட்டேன். அது தவறு என்று தெரிந்து கொண்டேன். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்படவில்லையே. அது எப்படி அம்மணி? நீ நினைத்தது அவ்வளவாக தவறும் இல்லை. மந்திரவாதியை எதற்காக நான் தருவிக்க நினைத்தேன் தெரியுமா? தெரியவில்லை அம்மணி. எனக்கு மந்திரமும் தெரியாது, ஜோசியமும் தெரியாது. உன்னை நேற்று காலையில் பார்த்தது முதல் உன்னுடைய ஞாபகமாகவே இருந்தது. நீ ஏன் இன்னும் என்னை பார்க்க வரவில்லை என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதற்காகவே தான் நான் மந்திரவாதியை கூப்பிட்டனுப்பினேன். மிக்க ஆச்சரியமாயிருக்கிறது. எது? இப்போது நீங்கள் சொன்னதுதான். நேற்று உங்களை பார்த்தது முதல் எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருந்தது. பூர்வ ஜென்ம வாசனையில் உனக்கு நம்பிக்கை உண்டா? அப்படியென்றால் பூர்வ ஜென்மத்தில் 2 பேருக்கு நட்போ உறவோ இருந்தால் இந்த ஜென்மத்திலும் அத்தகைய சொந்தம் ஏற்படும் என்கிறார்களே, அதைத்தான் சொல்லுகிறேன். நேற்று வரையில் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இன்று தான் அதில் நம்பிக்கை பிறந்தது. இவ்விதம் வந்தியத்தேவன் கூறிய போது வெளிப்படையாக போய் சொன்னான் என்றாலும் மனத்திற்குள் குழந்தை சோதிடர் வீட்டில் பார்த்த பெண்ணை நினைத்து கொண்டுதான் சொன்னான். ஆனால் நந்தினிக்கு அதை பற்றிய விவரமே தெரிய இடமில்லையல்லவா? தன்னை பற்றிச் சொல்வதாகவே நினைத்து கொண்டாள். ஆனால் அதற்காக நீ என்னை பார்க்க வரவில்லையே. ஏதோ ஆழ்வார்க்கடியார் நம்பி என்பவர் செய்தி சொல்லி அனுப்பியதாக. ஆம் அம்மணி, அவர் சொல்லி அனுப்பிய செய்தியை தங்களிடம் சொல்வதற்காகவே முதலில் தங்களை பார்க்க விரும்பினேன். தங்களை ஒருமுறை பார்த்த பிறகு பழைய காரணமெல்லாம் மறந்து போய்விட்டது. ஆழ்வார்க்கடியாரை நீ எங்கே பார்த்தாய்? என்ன செய்தி சொல்லி அனுப்பினார்? வீரநாராயணபுரத்துக்கு அருகில் ஆழ்வார்க்கடியார் நம்பியை சந்தித்தேன். அவர் தம் கைத்தடியின் சக்தியைக் கொண்டு விஷ்ணுதான் பெரிய தெய்வம் என்று மெப்பிக்க முயன்றார். அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் வந்தன. அவரை தொடர்ந்து தங்கள் பல்லக்கும் வந்தது. அங்கே என்ன ரகளை என்று பார்ப்பதற்காகவோ என்னவோ தங்களுடைய ஒரு பொற்கரம் பல்லக்கின் திரையை விலக்கிற்று. அப்போதுதான் தாங்கள் என்று தெரிந்து கொண்டு ஆழ்வார்க்கடியார் தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்ப விரும்பினார். நானும் அன்றிரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கியபடியால் என்னிடம் செய்தி சொல்லி அனுப்பினார். ஆனால் கடம்பூரில் தங்களை நான் பார்க்க முடியவில்லை. தஞ்சாவூர் கோட்டைக்கருகில் சாலையில்தான் சந்திக்க முடிந்தது. அதுவும் தங்கள் பல்லக்கையின் குதிரை மேல் மோதியதினால்தான். இவ்விதம் வந்தியத்தேவன் சொல்லி வந்தபோது நந்தினி மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆகையால் அவளுடைய முகபாவத்திலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டதும் அவனை திரும்பி பார்த்து ஒரு மோகன புன்னகை புரிந்தாள். ஆமாம், நான் ஏறும் பல்லக்கு வெகு பொல்லாத பல்லக்குதான் என்றாள். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம் 35. மந்திரவாதி. தூரத்தில் பேரிகைகளின் பெரு முழக்கம் கேட்டது. எக்காலங்கள் சப்தித்தன. மனிதர்களின் குரல்கள் ஜெயகோஷம் செய்தன. கோட்டை கதவுகள் திறந்து மூடிக்கொள்ளும் சத்தமும் யானைகள் குதிரைகளின் காலடி சத்தமும் எழுந்தன. நந்தினியின் கவனத்தை அந்த சத்தங்கள் கவர்ந்தன என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். காவல் புரிந்த தாதிப்பெண் திடுக்கிட்டு எழுந்து சற்று அருகில் வந்து, அம்மா, எஜமான் வந்துவிட்டார் போலிருக்கிறது என்றாள். நந்தினி, எனக்கு தெரியும், நீ உன் இடத்துக்கு போ என்றாள். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தனாதிகாரி கோட்டையில் பிரவேசிக்கிறார். சக்கரவர்த்தியின் க்ஷேமத்தை விசாரித்துவிட்டு கோட்டை தளபதியை பார்த்து பேசிவிட்டு இங்கே வருவார். வருவதற்குள் நீ போய்விட வேண்டும். ஆழ்வார்க்கடியார் கூறிய செய்தி என்ன என்று வினவினாள். அம்மணி, அந்த வீர வைஷ்ணவ சிகாமணி தங்களை அவருடைய சகோதரி என்று சொல்லிக் கொண்டார்.
அது உண்மைதானா என்று வல்லவரையன் கேட்டான். அதைப்பற்றி நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? பச்சை கிளியும் கடுவன் குரங்கும் ஒரு தாயின் குழந்தைகள் என்றால் எளிதில் நம்ப முடியுமா? நந்தினி சிரித்துவிட்டு, ஒரு விதத்தில் அவர் சொன்னது உண்மைதான். நாங்கள் ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் வளர்ந்தோம். உடன் பிறந்த தங்கையைப் போலவே என்னிடம் பிரியம் வைத்திருந்தார். பாவம், அவருக்கு பெரும் ஏமாற்றம் அளித்து விட்டேன். அப்படியானால் சரி. ஆழ்வார்க்கடியார் தங்களுக்குச் சொல்லி அனுப்பிய செய்தி கிருஷ்ண பகவான் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். தாங்கள் கண்ணனை மணந்து கொள்ளும் கல்யாண காட்சியை பார்க்க வீர வைஷ்ணவ பக்த கோடிகளும் காத்து கொண்டிருக்கிறார்களாம். நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆகா, இன்னும் அவருக்கு அந்தச் சபலம் நீங்கவில்லை போலிருக்கிறது. நீ அவரை பார்த்தால் எனக்காக இதைச் சொல்லிவிடு. என்னை அடியோடு மறந்துவிடச் சொல்லு. ஆண்டாளைப் போல் பரமபக்தையாக கொஞ்சமும் தகுதியற்றவள் நான் என்று சொல்லு. நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அம்மா. என்னத்தை ஒப்புக்கொள்ளவில்லை? தாங்கள் ஆண்டாள் ஆக முடியாது என்பதைத்தான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆண்டாள் பக்தி செய்து பாட்டு பாடி அழுது கண்ணீர் விட்டு பூமாலை தொடுத்துச் சூட்டி இப்படியெல்லாம் செய்து கண்ணனை மணந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் தங்களுக்கு அத்தகைய கஷ்டமே தேவையில்லை. தங்களை கிருஷ்ண பகவான் பார்த்துவிட வேண்டியதுதான். ருக்மணி சத்தியபாமாவையும் ராதாவையும் கோபிகாஸ்திரிகளையும் உடனே கைவிட்டு அவர்கள் வீற்றிருந்த சிம்மாசனத்தில் தங்களை ஏற்றி உட்கார வைத்து விடுவார். ஐயா, நீர் முகஸ்துதி செய்வதில் சமர்த்தராயிருக்கிறீர். அதை எனக்கு பிடிப்பதேயில்லை. அம்மணி, முகஸ்துதி என்றால் என்னவோ? முகத்துக்கு நேரே ஒருவரை புகழ்வதுதான். அப்படியானால் சற்றே நீங்கள் திரும்பி முதுகை காட்டிக்கொண்டு உட்காருங்கள். எதற்காக? முகத்தை பார்க்காமல் முதுகை பார்த்து கொண்டு புகழ்ச்சி கூறுவதற்காகத்தான். அதில் ஒன்றும் தவறே இல்லையல்லவா? நீர் பேச்சில் மிக கெட்டிக்காரராயிருக்கிறீர். இப்போது தாங்கள் அல்லவா முகஸ்துதி செய்கிறீர்கள். நீரும் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு முதுகை காட்டுவதுதானே? மகாராணி, போர்க்களத்திலாகட்டும் பெண்மணிகளிடமாகட்டும் நான் முதுகு காட்டுவது எப்போதும் கிடையாது. தாங்கள் தாராளமாய் என்னை முகஸ்துதி செய்யலாம். இதை கேட்டுவிட்டு நந்தினி கலீர் என்று சிரித்தாள். நீர் மந்திரவாதிதான், சந்தேகமில்லை. நான் இம்மாதிரி வாய்விட்டுச் சிரித்து வெகு காலம் ஆயிற்று என்று சொன்னாள். ஆனால் அம்மணி, தங்களை சிரிக்க பண்ணுவது வெகு அபாயம். தடாகத்தில் தாமரை சிரித்து மகிழ்ந்தது, தேன் வண்டு மயங்கி விழுந்தது என்றான் வந்தியத்தேவன். நீர் மந்திரவாதி மட்டுமல்ல, கவியும் போலிருக்கிறதே. நான் முகஸ்துதிக்கும் வஞ்ச மாட்டேன், வசவுக்கும் கலங்க மாட்டேன். உம்மை யார் வைத்தது? சற்று முன் என்னை கவி என்றீர்களே. அப்படியென்றால் நான் சிறுவனாயிருந்தபோது என்னைச் சிலர் குரங்கு மூஞ்சி என்று சொல்வதுண்டு. வெகு நாளைக்குப் பிறகு இன்றைக்குத்தான் தங்களுடைய பவள செவ்வாயினால் அதை கேட்டேன். உம்மையா குரங்கு மூஞ்சி என்றார்கள்? யார் அப்படிப்பட்ட புத்திசாலிகள்? அவர்களில் யாரும் இப்போது உயிரோடில்லை. உம்மை நான் அவ்வித சொல்லவில்லை. கவிபாடக்கூடியவர் போலிருக்கிறதே என்று சொன்னேன். கொஞ்சம் கவியும் பாடுவேன். ஆனால் பகைவர்களுக்கு முன்னால் தான் பாடுவேன். வில்லம்பினால் சாகாதவர்கள் சொல்லம்பினால் சாகட்டும் என்று. ஐயா கவிராஜ வீரசிங்கமே, உம்முடைய பெயர் என்னவென்று இன்னமும் சொல்லவில்லையே. என் சொந்த பெயர் வந்தியத்தேவன், பட்ட பெயர் வல்லவரையன். அரச குலத்தினரா? பழைய புகழ் பெற்ற வானாதி ராஜர் குலத்தில் வந்தவன். இப்போது உங்கள் ராஜ்யம் மேலே ஆகாசம், கீழே பூமி. இப்போது நான் சகல பூமண்டலத்துக்கும் ஏக சக்கராதிபதி. நந்தினி சிறிது நேரம் வல்லவரையனை ஏறத்தாழ பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி ஒன்றும் நடக்காத காரியம் இல்லை. உம்முடைய பூர்வீக ராஜ்யத்தை நீர் திரும்பவும் பெறலாம். அது எப்படி சாத்தியம்? புலியின் வயிற்றுக்குள்ளே போனது திரும்பவும் வருமா? சோழ சாம்ராஜ்யத்தில் சேர்ந்த அரசு திரும்ப கிடைக்குமா? கிடைக்கும்படி செய்ய என்னால் முடியும். அம்மணி, வேண்டாம். இராஜ்யம் ஆளும் ஆசை எனக்கு எப்போதும் கிடையாது. கொஞ்சம் இருந்ததும் இன்றைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்த பிறகு அடியோடு போய்விட்டது. இம்மாதிரி பிறர் கையை எதிர்பார்த்து சக்கரவர்த்தியாயிருப்பதைக் காட்டிலும் மறுநாள் உணவு எங்கே கிடைக்கும் என்று தெரியாத சுதந்திர மனிதனாயிருப்பதே மேல். என்னுடைய கருத்தும் அதுதான் என்றாள் நந்தினி. பிறகு ஏதோ மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டவள் போல், சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் உம்மை எதற்காக தேடுகிறார்கள் என்று கேட்டாள். தங்களுடைய தாதி பெண்ணைப் போல் அவருக்கும் என் பேரில் சந்தேகம் உண்டாகிவிட்டது. என்ன சந்தேகம்? பனை இலச்சினை உள்ள முத்திரை மோதிரம் என்னிடம் எப்படி வந்தது என்று. நந்தினியின் முகத்தில் பயத்தின் சாயல் சிறிது தென்பட்டது. மோதிரம் எங்கே என்று திடுக்கிட்ட குரலில் கேட்டாள். இதோ இருக்கிறது அம்மணி. இலேசில் அதை போக்க அடித்து விடுவேனா என்று கூறிக்கொண்டே மோதிரத்தை எடுத்துக் காட்டினான். இது உம்மிடம் இருப்பது அவருக்கு எப்படி தெரிந்தது என்று நந்தினி கேட்டாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் நெடுநாளாக இருந்தது. அதற்கு இந்த முத்திரை மோதிரத்தை உபயோகப்படுத்திக் கொண்டேன். பார்த்து முடிந்த பிறகு இந்த மோதிரம் என்னிடம் எப்படி வந்தது என்று கோட்டை தளபதி கேட்டார். நீர் என்ன சொன்னீர் என்று நந்தினி வினாவிய குரலில் திகில் தொனித்தது. தங்கள் பெயரைச் சொல்லவில்லை அம்மணி. பெரிய பழுவேட்டரையர் கொடுத்தார் என்று சொன்னேன். நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவள் முகத்திலும் குரலிலும் இருந்த திகில் நீங்கியது. நீர் சொன்னதை அவர் நம்பினாரா என்று கேட்டாள். முழுதும் நம்பியதாக தெரியவில்லை. அதனால்தானே என்னை பின் தொடரும்படி ஆட்களை விட்டிருக்க வேண்டும். தமையனார் திரும்பி வந்ததும் என்னை அவர் முன்னால் நிறுத்தி உண்மையை அறிய எண்ணியிருக்கலாம் என்றான் வந்தியத்தேவன். நந்தினி புன்னகை புரிந்து, பெரிய பழுவேட்டரையரிடம் நீர் பயப்பட வேண்டாம். அவர் உம்மை கடித்து தின்றுவிடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றாள். அம்மணி, தனாதிகாரியின் பேரில் தங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு என்பது உலகம் அறிந்த செய்தி. ஆனால் எனக்கு வெளியில் அவசர காரியம் இருக்கிறது. ஆகையினால் தான் தப்பிச் செல்ல தங்கள் உதவியை கோருகிறேன். அப்படி என்ன அவசர வேலை இருக்கிறது
எத்தனையோ இருக்கிறது. உதாரணமாக ஆழ்வார்க்கடியாரை பார்த்து தங்கள் மறுமொழியை சொல்ல வேண்டும். அவருக்கு என்ன சொல்லட்டும்? அவருக்கு நந்தினி என்று ஒரு சகோதரி இருந்தாள் என்பதை அடியோடு மறந்துவிடும்படி சொல்லு. சொல்லிவிடலாம், ஆனால் நடக்கிற காரியமில்லை. எது? தங்களை மறப்பதுதான். 2 தடவை தற்செயலாக பார்த்த என்னாலேயே தங்களை மறக்க முடியாது போலிருக்கிறதே. வாழ்நாளெல்லாம் தங்களோடு இருந்தவரால் எப்படி மறக்க முடியும்? நந்தியின் முகத்தில் வெற்றி பெருமிதத்தின் சாயல் பரிணமித்தது. அவளுடைய வேல்விழிகள் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை ஊடுருவின போல் நோக்கின. சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு நீர் ஏன் அவ்வளவு ஆவல் கொண்டிருந்தீர் என்று கேட்டாள். உலக பிரசித்தி பெற்ற அந்த சுந்தர புருஷரை பார்க்க நான் விரும்பியதில் வியப்பு என்ன? உலகத்தில் வீர மன்னர்கள் தங்கள் வீரமும் பௌருஷமும் பெருக வேண்டும் என்றும் இராஜ்யமும் கீர்த்தியும் விஸ்தரிக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள். அவ்விதமே பிரஜைகளை பிரார்த்தனை செய்யும்படியும் சொல்வார்கள். ஆனால் நம்முடைய சக்கரவர்த்தியை பற்றி புத்த பிட்சுக்களின் மடங்களில் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. சுந்தரச் சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்து வாழ்கினவே என்று பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். இத்தகைய கலியுக மன்மதனை பார்க்க வேண்டும் என்று எனக்கு வெகு நாளாக ஆசையாயிருந்தது. ஆமாம், சக்கரவர்த்திக்கு தம்முடைய அழகை பற்றி ரொம்ப பெருமைதான். அவருடைய செல்வகுமாரிக்கு அதைவிட அதிக கர்வம். குமாரியா? யாரைச் சொல்லுகிறீர்கள்? பழையாறையிலே இருக்கிறாளே ஒரு அகம்பாவம் பிடித்த கர்வி, அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவியைத்தான் சொல்லுகிறேன். வந்தியத்தேவா, நீ அதிர்ஷ்டக்காரன். நீ தேடிக் கொண்டிருந்த உபாயம் இதோ உன் முன்னால் தானே வந்து நிற்கிறது. அதை நன்கு உபயோகப்படுத்திக்கொள். இவ்வாறு வல்லவரையன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இத்தனை நேரமும் உயரமாக படுக்கையில் சாய்ந்து படுத்திருந்த நந்தினி திடீரென்று எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள். சொல்லுங்கள் அம்மணி. நீரும் நானும் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டியது, நான் உமக்கு உதவி செய்ய வேண்டியது. என்ன சொல்கிறீர்? அம்மணி, தாங்கள் சோழ மகாராஜ்யத்தில் சர்வ சக்தி வாய்ந்த தனாதிகாரியின் ராணி. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். நானோ ஒருவித செல்வாக்கும் இல்லாதவன். தங்களுக்கு நான் என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும் என்றான். அவன் உள்ளத்திலிருந்து பேசுகிறானா உதட்டிலிருந்து பேசுகிறானா என்று தெரிந்து கொள்ள விரும்பிய நந்தினி தன் கூறிய விழிகளை அவன் மீது செலுத்தினாள். வந்தியத்தேவன் அதற்குச் சிறிதும் கலங்காமல் நின்றான். எனக்கு அந்தரங்கமான பணியாள் ஒருவர் தேவையாயிருக்கிறது. இந்த அரண்மனையில் உமக்கு வேலை வாங்கிக் கொடுத்தால் ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள். இதே மாதிரி சேவையை இன்னொரு மாதரசிக்குச் செய்வதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டேன். அவள் வேண்டாமென்று நிராகரித்தால் தங்களிடம் வருகிறேன். அது யார் அவள்? என்னோடு போட்டிக்கு வருகிறவள். சற்று முன் மிக பிரியத்தோடு பேசினீர்களே, அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவிதான். போய் அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது. என்னை வேடிக்கை செய்ய பார்க்கிறீர். மகாராணி, இந்த ஓலையை ஏற்கனவே பலர் திருடி பார்த்துவிட்டார்கள். ஆகையால் தாங்களும் இதை பார்ப்பதினால் மோசம் ஒன்றும் வந்துவிடாது என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் குந்தவைக்கு கொடுத்த ஓலையை எடுத்து நீட்டினான். நந்தினி ஓலையை விளக்கினடியில் பிடித்துக்கொண்டு படித்தாள். படித்து முடித்தபோது அவளுடைய கண்களிலிருந்து கிளம்பிய மின்னல் ஜுவாலை நாகச் சர்ப்பத்தின் வாயிலிருந்து வெளிவந்து மறையும் அதன் பிளவுபட்ட நாவை வந்தியத்தேவனுக்கு நினைவூட்டியது. அவனையறியாமல் அவன் உடம்பு நடுங்கியது. நந்தினி கம்பீர பாவத்துடன் வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நீர் இந்த கோட்டையிலிருந்து உயிரோடு தப்பிச் செல்ல எண்ணுகிறீர் அல்லவா என்று கேட்டாள். ஆம் அம்மா, அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடி வந்தேன். ஒரு நிபந்தனையின் பேரில்தான் உம்மை தப்பித்துவிட நான் உதவி செய்யலாகும். நிபந்தனையை சொல்லுங்கள். இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை மறுபடியும் என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும். சம்மதமா? மிக அபாயமான நிபந்தனை போடுகிறீர்கள். அபாயத்துக்கு அஞ்சாதவர் என்று சற்று முன்னால் பெருமை அடித்துக் கொண்டீரே. அபாயத்துக்கு துணிவது என்றால் அதற்கு தகுந்த பரிசு கிட்ட வேண்டும் அல்லவா? பரிசா வேண்டும்? நீர் கனவிலும் அடைய கருதாத பரிசு உமக்கு கிடைக்கும். சோழ சாம்ராஜ்யத்தில் இன்று சர்வ சக்தி வாய்ந்தவராய் விளங்கும் பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக வருஷக்கணக்காக தவம் கிடக்கிறாரோ அத்தகைய பரிசு உமக்கு கிடைக்கும் என்று கூறி நந்தினி வந்தியத்தேவன் பேரில் மறுபடியும் மோகனாஸ்திரத்தை தூவினாள். பாவம், வல்லவரையனுடைய தலை சுழன்றது. நெஞ்சே, தைரியத்தை கடைப்பிடி, அறிவை இழந்துவிடாதே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அச்சமயம் அவனுக்கு துணை செய்ய வந்ததைப் போல் அருகிலுள்ள தோட்டத்திலிருந்த ஆந்தையின் கடூரமான குரல் கேட்டது. 1 தடவை, 2 தடவை, 3 தடவை கேட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. நந்தினி தோட்டத்தில் ஆந்தை குரல் வந்த இடத்தை நோக்கி நிஜ மந்திரவாதியே வந்துவிட்டான் என்றாள். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, அவன் எனக்கு இனி தேவையில்லை. ஆனாலும் 2 வார்த்தை அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். ஒருவேளை உம்மை தப்பித்து விடுவதற்கு அவன் உபயோகமாயிருக்கலாம். சற்று நேரம் நீர் அதோ அந்த பக்கம் போய் இருட்டில் மறைந்து நில்லும் என்று முன்னம் அவளுடைய தாதி பெண் போன திசைக்கு நேர் எதிர் திசையை காட்டினாள். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 36. ஞாபகம் இருக்கிறதா? லதா மண்டபத்தின் தோட்ட வாசலண்டை வந்து நின்று நந்தினி 3 தடவை கையை தட்டினாள். அப்போது அவள் முகத்தில் படிந்திருந்தது பயத்தின் ரேகையா அல்லது மரங்களின் இருண்ட நிழலா என்று சொல்ல முடியாது. தோட்டத்தில் சிறிது தூரம் வரையில் பெரிய பெரிய அடி மரங்களும் அவற்றைச் சுற்றி கொண்டிருந்த கொடிகளும் தெரிந்தன. அப்பால் ஒரே இருட்பிழம்பாயிருந்தது. இருளை கீறிக்கொண்டு கொடிகளை விலக்கிக் கொண்டு மரம் ஒன்றின் பின்னாலிருந்து மந்திரவாதி வெளியே வந்தான்.
நந்தினி தன்னுடைய புஷ்ப மஞ்சத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அவள் அழகிய முகத்தில் இப்போது அமைதி குடிகொண்டிருந்தது. மந்திரவாதி லதா மண்டபத்துக்குள் நுழைந்தான். தங்க விளக்கின் சுடர் ஒளி அவன் முகத்தின் மீது விழுந்தது. ஏற்கனவே பார்த்த முகமாயிருக்கிறதே, யார் இவன்? ஆம், திருப்புறம்பயம் பள்ளிப்படையினருகில் நள்ளிரவில் கூடியிருந்த மனிதர்களில் ஒருவன் இவன். பையிலிருந்து பொன் நாணயங்களை கலகலவென்று கொட்டியவன். ஆழ்வார்க்கடியானை கண்ட இடத்தில் உடனே கொன்றுவிடுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிய ரவிதாசன் தான் இவன். வரும்போதே அவன் முகத்தில் கோபம் கொதித்தது. மலர்படுக்கையில் சார்ந்த வடிவமாய் அமர்ந்திருந்த நந்தினியை கண்டதும் அவனுடைய பூனை கண்கள் வெறிக்கனல் வீசின. மஞ்சத்தின் எதிரில் கிடந்த பலகையில் உட்கார்ந்து கொண்டு நந்தினியை உற்று பார்த்து கொண்டு ஹும் ஹ்ரீம் ராம் பகவதி சக்தி சண்டிகேசுவரி என்று சில மந்திரங்களைச் சொன்னான். போதும், நிறுத்து. தாதிப்பெண் வாசற்படியில் உட்கார்ந்தபடி தூங்கி தொலைத்துவிட்டாள் போலிருக்கிறது. சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல். அவர் கோட்டைக்குள் வந்து விட்டார் என்றாள் நந்தினி. அடிப்பாதகே என்று ரவிதாசன் கூறியது நாகப்பாம்பு சீறுவது போல தொனித்தது. யாரைச் சொன்னாய் என்று நந்தினி சாந்தமாகவே கேட்டாள். நன்றி கெட்ட நந்தினியைத்தான், பழுவூர் இளைய ராணியைத்தான், உன்னைத்தான் என்று ரவிதாசன் தன் ஒரு கைவிரலால் அவளைச் சுட்டிக்காட்டினான். நந்தினி மௌனமாயிருந்தாள். பெண்ணே, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை நீ மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. அவற்றை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றான் ரவிதாசன். பழைய கதை இப்போது எதற்கு என்றாள் நந்தினி. இப்போது எதற்கு என்றா கேட்கிறாய்? சொல்கிறேன், ஞாபகப்படுத்திவிட்டு பிற்பாடு சொல்கிறேன் என்றான் ரவிதாசன். அவனை தடுப்பதில் பயனில்லை என்று கருதியவளைப் போல் நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். ராணி, கேள். 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் நடுநிசியில் வைகை நதிக்கரையில் உள்ள மயானத்தில் ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. சாஸ்திரப்படி புரோகிதர்களைக் கொண்டு அந்திமக்கிரியை ஒன்றும் அங்கு நடக்கவில்லை. காட்டில் காய்ந்து கிடந்த கட்டைகளையும் குச்சிகளையும் இலைச்சருகுகளையும் கொண்டு வந்து அச்சிதையை அடுக்கினார்கள். மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த ஓர் உடலை கொண்டு வந்து அந்தச் சிதையில் இட்டார்கள். பிறகு தீ மூட்டினார்கள். காட்டுக்கட்டைகளில் தீ நன்றாக பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது காட்டு நிழலிலிருந்து உன்னைச் சிலர் பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். உன் காலையும் கையையும் கட்டி போட்டிருந்தது. உன் வாயில் துணி அடைத்திருந்தது. இன்று அழகாக பூ வைத்து கொண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, அந்த கூந்தல் விரிந்து தரையில் புரண்டு கொண்டிருந்தது. உன்னை அம்மனிதர்கள் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த சிதையில் உயிரோடு போட்டுக் கொளுத்தி விட எண்ணியிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் தீ நன்றாக எரியட்டும் என்று அவர்களின் ஒருவன் சொன்னான். உன்னை அங்கேயே போட்டுவிட்டு அந்த மனிதர்கள் தனித்தனியே ஒரு பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள். அதை நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். உன் வாயை அடைத்திருந்தார்களே தவிர கண்ணையும் கட்டவில்லை, காதையும் அடைக்கவில்லை. ஆகையால் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டுமிருந்தாய். அவர்கள் அனைவரும் சபதம் கூறி முடிந்த பிறகு உன்னை நெருங்கினார்கள். அதுவரை சும்மா இருந்தவள் கட்டுண்டிருந்த உன் கைகளால் ஏதோ சமிக்ஞை செய்ய முயன்றாய். உன் கண்களை உருட்டி விழித்து புருவத்தை நெரித்து கஷ்டப்பட்டாய். அவர்களில் ஒருவன், இவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாளடா என்றான். பழைய கதையாகத்தான் இருக்கும், தூக்கிச் சிதையில் போடு என்றான் இன்னொருவன். இல்லையடா, தீயில் போடுவதற்கு முன்னால் என்னதான் சொல்கிறாள் கேட்டுவிடலாம். வாயிலிருந்து துணியை எடு என்றான் மற்றொருவன். அவனே அவர்களுக்கு தலைவன் ஆனபடியால் உன் வாயிலிருந்து துணியை எடுத்தார்கள். நீ அப்போது என்ன சொன்னாய் என்பது நினைவிருக்கிறதா பெண்ணே என்று ரவிதாசன் கேட்டுவிட்டு நிறுத்தினான். நந்தினி மறுமொழி சொல்லவும் இல்லை, அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. நெஞ்சில் குடிகொண்டிருந்த அருவருப்பையும் பீதியையும் அதே சமயத்தில் பயங்கர சங்கல்பத்தின் உறுதியையும் அவள் முகமண்டலம் காட்டியது. அவளுடைய கரிய கண்களிலிருந்து 2 கண்ணீர் துளிகளும் ததும்பி நின்றன. பெண்ணே, பேசமாட்டேன் என்கிறாய். வேண்டாம், அதையும் நானே சொல்லிவிடுகிறேன். அந்த மனிதர்களைப் போலவே நீயும் பழி வாங்கும் விரதம் பூண போவதாகச் சொன்னாய். பழி வாங்குவதற்கு அவர்களைக் காட்டிலும் உனக்கே அதிக காரணம் உண்டு என்று சத்தியம் செய்தாய். உன்னுடைய அழகையும் மதியையும் அதற்கே பயன்படுத்துவதாக கூறினாய். அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி புரிவதாகவும் சொன்னாய். சபதத்தை நிறைவேற்றியதும் நீயே உன் உயிரை விட்டுவிட தீர்மானித்திருப்பதாகவும் ஆணையிட்டுச் சொன்னாய். உன்னை மற்றவர்கள் நம்பவில்லை, ஆனால் நான் நம்பினேன். நம்பி உன்னை தீயில் போட்டு விடாமல் தடுத்தேன். உன் உயிரை தப்புவித்தேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று ரவிதாசன் கூறி நிறுத்தினான். நந்தினி சற்று திரும்பி அவனை பார்த்து, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறாயே, என் நெஞ்சில் அவ்வளவும் தீயினால் எழுதியது போல் எழுதி வைத்திருக்கிறதே என்றாள். பின்னர் ஒரு நாள் நாம் எல்லோரும் அகண்ட காவேரி கரையோரமாக காட்டு வழியில் போய்க் கொண்டிருந்தோம். திடீரென்று பின்னால் குதிரை வீரர்கள் வரும் சத்தம் கேட்டது. அவர்கள் போகும் வரையில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக காட்டில் ஒளிந்து கொள்ள தீர்மானித்தோம். ஆனால் நீ மட்டும் அத்தீர்மானத்தை மீறி வழியிலேயே நின்றாய். அந்த வீரர்கள் உன்னை பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய தலைவனாகிய பழுவேட்டரையன் உன்னை கண்டு மயங்கி உன் மோக வலையில் விழுந்தான். அவனை நீ மணந்தாய். என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் நான் ஏமாந்து விட்டதாக என்னை இடித்துக் கூறினார்கள். நான் உன்னை விடவில்லை. எப்படியோ ஒரு நாள் உன்னை தனியே பிடித்துக் கொண்டேன். துரோகியாகிய உன்னை கத்தியால் குத்திக் கொன்றுவிட எண்ணினேன். மறுபடியும் நீ உயிர் பிச்சை கேட்டாய். நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருப்பதாக கூறினாய். இந்த அரண்மனையில் இருந்தபடியே எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வதாக சத்தியம் செய்தாய். இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று கேட்டுவிட்டு நிறுத்தினான் ரவிதாசன். இதெல்லாம் உண்மைதான். யார் இல்லை என்றார்கள்? எதற்காக திருப்பித் திருப்பிச் சொல்லுகிறாய்? இப்போது நீ வந்த காரியத்தை சொல்லு என்றாள் நந்தினி. இல்லை பெண்ணே, உனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். பழுவூர் அரண்மனையின் சுகபோகத்தில் அழுந்தி உன் சபதத்தை மறந்துவிட்டாய்.
அறுசுவை உண்டி அருந்தி ஆடை ஆபரணங்கள் புனைந்து சப்கூட மஞ்சத்தில் பட்டு மெத்தையில் உறங்கி தந்த பல்லக்கில் பிரயாணம் செய்யும் ராணி நீ. உனக்கு பழைய ஞாபகங்கள் எப்படி இருக்கும்? சிச்சி, இந்த மஞ்சமும் மெத்தையும் ஆடை ஆபரணமும் யாருக்கு வேண்டும்? இந்த அற்ப போகங்களுக்காகவா நான் உயிர் வாழ்கிறேன்? இல்லவே இல்லை. அல்லது வழியில் போகிற வாலிபனுடைய சௌந்தரிய வதனத்தைக் கண்டு மயங்கிவிட்டாய் போலும். புதிதாக கொண்ட மையலில் பழைய பழி வாங்கும் எண்ணத்தை மறந்திருக்கலாம் அல்லவா? நந்தினி சிறிது துணுக்கம் அடைந்தாள். அதை உடனே சமாளித்துக் கொண்டு பொய், முழு பொய் என்றாள். அது பொய்யானால் நான் இன்று வரப்போவதாக முன்னதாகச் சொல்லி அனுப்பியிருந்தோம் வழக்கமான இடத்துக்கு உன் தாதி பெண்ணை ஏன் அனுப்பி வைக்கவில்லை? அனுப்பி வைத்துத்தான் இருந்தேன். உனக்கு வைத்திருந்த ஏணியில் இன்னொருவன் ஏறி வந்துவிட்டான். அந்த மூடப்பெண் அவனை நீதான் என்று எண்ணி அழைத்து கொண்டு வந்துவிட்டாள். அது என்னுடைய குற்றமா? யாருடைய குற்றமாயிருந்தால் என்ன? இன்னும் ஒரு கணத்தில் என் உயிருக்கு ஆபத்து வருவதாயிருந்தது. அந்த வாலிபனை தேடி வந்த கோட்டை காவலர் என்னை பிடித்துக் கொள்ள இருந்தார்கள். இந்த அரண்மனைக்கு பக்கத்து காட்டிலுள்ள குளத்தில் மூச்சு திணறும் வரையில் முழுகியிருந்து அவர்கள் போன பிறகு தப்பித்து வந்தேன். சொட்ட சொட்ட நனைந்து வந்தேன். உனக்கு அது வேண்டியதுதான். என்னை சந்தேகித்த பாவத்தை அந்த முழுக்கினால் கழுவி கொண்டாய். பெண்ணே, சத்தியமாகச் சொல், அந்த வாலிபனுடைய அழகில் நீ மதிமயங்கி விடவில்லையா? சிச்சி, இது என்ன வார்த்தை? ஆண்பிள்ளைகளின் அழகை பற்றி யாராவது பேசுவார்களா? இந்த வெட்கங்கெட்ட சோழ நாட்டிலேதான் அரசன் அழகன் என்று கொண்டாடுவார்கள். ஆண்பிள்ளைகளுக்கு அழகு உடம்பில் உள்ள போர் தழும்புகள் அல்லவா? நன்றாகச் சொன்னாய். இதை நீ உண்மையாகச் சொல்லும் பட்சத்தில் அந்த வாலிப வழிப்போக்கன் இங்கு எதற்காக வந்தான்? முன்னமே சொன்னேனே, நீதான் என்று எண்ணி வாசுகி அவனை அழைத்து கொண்டு வந்தாள் என்று. என்னிடம் கூட நீ கொடுக்காத உன் முத்திரை மோதிரத்தை அவனிடம் ஏன் கொடுத்தாய்? அவனை இவ்விடம் தருவித்து பேசுவதற்காகவே கொடுத்தேன். இப்போது அம்மோதிரத்தை அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டுவிடப் போகிறேன். எதற்காக அவனை தருவித்தாய்? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன சல்லாபம் செய்து கொண்டிருந்தாய்? ஒரு முக்கியமான லாபத்தை கருதியே அவனுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்தேன். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவனால் பெரிய அனுகூலம் ஏற்படும். அடிப்பாதகே, கடைசியில் உன் பெண் புத்தியை காட்டி விட்டாயா? யாரோ முன்பின் தெரியாத வாலிபனிடம் நமது இரகசியத்தை. வீணில் ஏன் பதறுகிறாய்? நான் ஒன்றும் அவனிடம் சொல்லிவிடவில்லை. அவனிடமிருந்துதான் இரகசியத்தை கிரகித்துக் கொண்டேன். என்ன கிரகித்துக் கொண்டாய்? இவன் காஞ்சியிலிருந்து பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான். பழையாறையிலுள்ள பெண் புலிக்கு கொண்டு போகிறான். அதை என்னிடம் காட்டினான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டுவர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீ வந்து விட்டாய். ஓலையுமாயிற்று, எழுத்தாணியும் ஆயிற்று. இதனாலெல்லாம் நமக்கு என்ன உபயோகம்? உன்னுடைய அறிவின் ஓட்டம் அவ்வளவுதான். புலிக்குலத்தை அடியோடு அழிப்பது என்று நாம் விரதம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண் புலிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் புலியினாலும் குலம் வளரும் என்பதை மறந்துவிட்டீர்கள். அது மட்டுமல்ல, தற்போது இந்த சோழ ராஜ்யத்தை ஆளுவது யார் என்று எண்ணியிருக்கிறாய்? பலமிழந்து செயலிழந்து நோய் படுக்கையில் படுத்திருக்கும் கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? இல்லை, உன்னை ராணியாக பெறும் பாக்கியம் பெற்ற தனாதிகாரி பழுவேட்டரையர்தான். இது உலகம் அறிந்ததாயிற்றே. அதுவும் தவறு. உலகம் அப்படி எண்ணுகிறது. இந்த கிழவரும் அப்படி எண்ணியே ஏமாந்து போகிறார். நீயும் அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருக்கிறாய். உண்மையில் பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டிதான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அரண்மனைக்குள் இருந்தபடி அந்த கர்வக்காரி சூத்திர கயிற்றை இழுத்து எல்லாரையும் ஆட்டி வைக்க பார்க்கிறாள். அவளுடைய கொட்டத்தை நான் அடக்குவேன். அதற்காகவே இந்த வாலிபனை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். ரவிதாசனுடைய முகத்தில் வியப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அறிகுறிகள் தென்பட்டன. நீ பெரிய கைகாரிதான், சந்தேகம் இல்லை. ஆனால் இதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? உன்னை எப்படி நம்புவது என்றான். அந்த வாலிபனை உன்னிடமே ஒப்புவிக்கிறேன். நீயே அவனைச் சுரங்க வழியில் கோட்டைக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போ. கண்ணை கட்டி அழைத்துக் கொண்டு போ. பழையாறைக்கு அருகில் சென்று காத்திரு. குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கே அவனை மீண்டும் அழைத்துக் கொண்டு வா. அவன் தப்பித்துக் கொள்ள பார்த்தாலும் உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் உடனே கொன்றுவிடு என்றாள் நந்தினி. வேண்டாம், வேண்டாம். நீயும் அவனும் எப்படியாவது போங்கள். அவனை சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் கோட்டைக்குள் இப்போது தேடுகிறார்கள். வெளியிலும் சீக்கிரத்தில் தேடப் போகிறார்கள். அவனோடு சேர்ந்து போனால் எனக்கும் ஆபத்து வரும். நான் வந்த காரியத்தை பற்றிச் சொல்லு. வந்த காரியம் என்னவென்று நீ இன்னமும் தெரிவிக்கவில்லையே. காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகிவிட்டது. இலங்கைக்கு போகிறவர்கள் பாடு ரொம்பவும் கஷ்டம். அங்கே வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யச் சொல்கிறாய்? இன்னும் பொன் வேண்டுமா? உங்களுடைய பொன்னாசைக்கு இல்லையே கிடையாதா? பொன் எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு அல்ல, எடுத்த காரியத்தை முடிப்பதற்காகத்தான். பின் எதற்காக உன்னை இங்கு விட்டு வைத்திருக்கிறோம்? இலங்கைக்கு போகிறவர்களுக்கு சோழ நாட்டு பொன் நாணயத்தினால் பயன் இல்லை. இலங்கை பொன் இருந்தால் நல்லது. இதை சொல்வதற்கு ஏன் இத்தனை நேரம்? நீ கேட்பதற்கு முன்பே நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நந்தினி கூறி தான் இருந்த மஞ்சத்தின் அடியில் குனிந்தாள். ஒரு பையை எடுத்து ரவிதாசன் கையில் தந்தாள். இது நிறைய இலங்கை பொற்காசு இருக்கிறது. எடுத்துக்கொண்டு போ, அவர் வரும் நேரமாகிவிட்டது என்றாள். ரவிதாசன் பையை வாங்கிக் கொண்டு புறப்பட்ட போது, கொஞ்சம் பொறு. அந்த வாலிபனை கோட்டைக்கு வெளியிலாவது கொண்டு போய் விட்டுவிடு. அப்புறம் அவன் வேறு பாதையில் போகட்டும். சுரங்க வழியை அவனுக்கு காட்டிக் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று இருண்ட மாளிகை பக்கம் பார்த்தாள். அங்கே ஒன்றும் தெரியவில்லை. விரல்களினால் சமிக்ஞை செய்தாள். இலேசாக கையை தட்டினாள். ஒன்றிலும் பலன் இல்லை. அவளும் ரவிதாசனும் லதா மண்டப பாதை வழியாக சிறிது தூரம் சென்றார்கள்.
அந்த பிரம்மாண்டமான இருள் மாளிகையில் அங்கிருந்து பிரவேசிக்கும் வாசலை நெருங்கினார்கள். ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை. சுற்றும் முற்றும் நாலாபுரத்திலும் அவனை காணவில்லை. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம். 37. சிம்மங்கள் மோதின. பழுவூர் சகோதரர்கள் மீது தஞ்சைபுரிவாசிகள் தனிப்பட்ட அபிமானம் வைத்திருந்தார்கள். அந்த பழைய நகருக்கு புதிய பெருமையும் செல்வாக்கும் அளித்தவர்கள் பழுவேட்டரையர்கள் அல்லவா? யானை, குதிரை, ஒட்டகைகளுடன் பவனி என்றால் எந்த நாளிலும் ஜனங்களுக்கு வேடிக்கை பார்ப்பதில் குதூகலந்தான். அதிலும் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தஞ்சையை விட்டு வெளியே போனாலும் சரி, வெளியே போயிருந்து கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் சரி, வீதியின் இருபுறங்களிலும் ஜனங்கள் திரண்டு நின்று வேடிக்கை பார்ப்பார்கள், ஜெயகோஷம் செய்வார்கள், வாழ்த்து கூறுவார்கள், பூமாரியும் பொறிமழையும் பொழிவார்கள். சாதாரணமாக பெரிய சகோதரர் வெளியில் போய்விட்டு வந்தால் இளையவர் கோட்டை வாசலில் வந்து நின்று வரவேற்று அழைத்துச் செல்வார். அண்ணனும் தம்பியும் ஒருவரையொருவர் கண்டதும் தழுவிக்கொள்ளும் காட்சி நீலகிரியும் பொதிகை மலையும் ஆலிங்கனம் செய்து கொள்வது போலிருக்கும். இருவரும் 2 யானைகள் மீதோ அல்லது குதிரைகளின் மீதோ ஏறிக்கொண்டு அருகருகே சென்றார்களானால் அந்த காட்சியை பார்க்க 10,000 கண்கள் வேண்டும். பழுவூர் சகோதரர்களைச் சிலர் இரணியனுக்கும் இரண்யாட்சனுக்கும் ஒப்பிட்டு பேசுவார்கள். இன்னும் சிலர் சுந்தோப சுந்தர்கள் என்பார்கள். இராமரையும் பரதரையும் ஒத்த அருமைச் சகோதரர்கள் என்றும் வீமனையும் அர்ச்சுனையும் ஒத்த வீரச் சகோதரர்கள் என்றும் கூறுவோரும் உண்டு. ஆனால் இன்றைக்கு பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்தபோது அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களைச் செய்தபோதிலும் வீதிகளில் குதூகல ஆரவாரம் இல்லை. ஜனக்கூட்டமும் அதிகமில்லை. சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக வந்து காத்திருக்கவும் இல்லை. ஆனால் தனாதிகாரி இதை பொருட்படுத்தாமல் நேரே தம்பியின் மாளிகையை நோக்கிச் சென்றார். ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் இளையவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஒருவேளை சக்கரவர்த்தியின் உடல்நிலை ரொம்ப கேவலமாகி விட்டதோ அல்லது பெரிய காரியம் தான் நடந்து விட்டதோ என்ற ஐயம் உண்டாயிற்று. ஆகையால் வழக்கத்தை விட துரிதமாகவே அவருடைய பரிவார ஊர்வலம் சென்று கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் மாளிகையை அடைந்தது. மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க வந்த தளபதியின் முகத்தில் பரபரப்பும் கவலையும் காணப்பட்டன. தமையனுக்கு வணக்கம் செலுத்தி பிறகு மார்புற தழுவிக் கொண்டார். இருவரும் மாளிகைக்குள் சென்றார்கள். நேரே அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். இருவரும் தனிப்பட்டதும், தம்பி காலாந்தகா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய்? ஏதாவது விசேஷம் உண்டா? சக்கரவர்த்தி சுகமா என்று தமையனார் கேட்டார். சின்ன பழுவேட்டரையராகிய காலாந்தக கண்டர், சக்கரவர்த்தி எப்போதும் போல் இருக்கிறார். அவரது சுகத்தில் அபிவிருத்தியும் இல்லை, சீர்கேடும் இல்லை என்றார். பின்னேன் வாட்டம் அடைந்திருக்கிறது உன் முகம்? ஏன் கோட்டை வாசலுக்கு வரவில்லை? ஊரும் ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்திருக்கிறதே என்று பெரியவர் கேட்டார். அண்ணா, ஒரு சிறு சம்பவம் நடந்திருக்கிறது. பிரமாதம் ஒன்றும் இல்லை. அதை பற்றி பிற்பாடு சொல்கிறேன். தாங்கள் போன காரியங்கள் எல்லாம் எப்படி என்று காலாந்தக கண்டர் கேட்டார். நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றிதான். அழைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தார்கள். எல்லோரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஜெயகோஷத்துடன் ஆமோதித்தார்கள். நியாயத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் கத்தியை எடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் அவ்வளவு பேரும் சித்தமாயிருக்கிறார்கள். கொல்லிமழவனும் வணங்காமுடி முனையரையனும் கூட ஒப்புக்கொண்டார்கள் என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு தடை என்ன? சம்புவரையர் தம் கோட்டை, கொத்தளம், படை, செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்தச் சித்தமாயிருக்கிறார். அவருடைய மகன் கந்தன்மாறன் மிக தீவிரமாயிருக்கிறான். நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் பற்றி கவலையே இல்லை. சோழ தேசந்தான் எப்போதும் நம் கையில் இருக்கிறது. வேறு என்ன யோசனை? திருக்கோவலூர் மலையமான், பல்லவன் பார்த்திபேந்திரன், கொடும்பாளூர் வேளான், இந்த 3 பேருந்தான் ஒருவேளை எதிர்க்கக்கூடும். அவர்களில் கொடும்பாளூரான் இங்கில்லை, இலங்கையில் இருக்கிறான். மற்ற இருவராலும் என்ன புரட்டிவிட முடியும்? கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான் என்றார் பெரிய பழுவேட்டரையர். தலைவர்களைப் பற்றி தாங்கள் சொல்வதெல்லாம் சரி, ஜனங்கள் ஆட்சேபித்தால் என்று கேட்டார் காலாந்தக கண்டர். ஆகா, ஜனங்களை யார் கேட்கப் போகிறார்கள்? ஜனங்களை கேட்டுக்கொண்டா இராஜ்ய காரியங்கள் நடக்கின்றன. ஜனங்கள் ஆட்சேபிக்க துணிந்தால் மறுபடியும் அவர்கள் இம்மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும். அப்படி ஒன்று நேரும் என நான் நினைக்கவில்லை. சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கி விடுவார்கள். மேலும் அருள்மொழிவர்மன் நல்லவேளையாக இலங்கையில் இருக்கிறான். அவன் இருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் குருட்டு அபிமானத்தை காட்ட முயல்வார்கள். ஆதித்த கரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவு பிரேமை கொண்டிருக்கவில்லை. மதுராந்தகன் மீது அவர்களுடைய அபிமானத்தை திருப்புவது சுலபம். சிவபக்தன், உத்தம குணம் படைத்தவன் என்று ஏற்கனவே பெயர் வாங்கியிருக்கிறான். சுந்தர சோழரின் புதல்வர்கள் இருவரை காட்டிலும் உன் மருமகனுடைய முகத்தில் களை அதிகம் என்பதுதான் உனக்கு தெரியுமே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கருதும் முட்டாள் ஜனங்கள் மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷிக்காவிட்டால்தான் ஆச்சரியமாயிருக்கும். எப்படியிருந்தாலும் நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஆனால் வேளக்கார படை இருக்கிறதே, அவர்களை எப்படிச் சமாளிப்பது? வேளக்கார படையார் சுந்தர சோழருக்குத்தான் உயிர் பலி விரதம் எடுத்தவர்களே தவிர அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவே. அப்படி அவர்கள் குறுக்கிட்டாலும் உன்னுடைய கோட்டை காவல் படை எங்கே போயிற்று? ஒரு நாழிகை பொழுதில் அவ்வளவு பேரையும் பிடித்து பாதாள சிறையில் தள்ள வேண்டியதுதானே. அண்ணா, முக்கியமான எதிர்ப்பு பழையாறையிலிருந்து தான் வரும். அந்த கிழவியும் குமரியும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி செய்வார்களோ தெரியாது. அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும்.
தம்பி காலாந்தகா, போயும் போயும் 2 பெண் பிள்ளைகளுக்கா என்னை பயப்படச் சொல்கிறாய்? அவர்களுடைய தந்திர மந்திரங்களுக்கெல்லாம் மாற்று என்னிடம் இருக்கிறது. கவலைப்படாதே, 2 பிள்ளைகளையும் தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். ஆதித்த கரிகாலன் வரமாட்டான். ஒருவேளை அருள்மொழி தந்தை கட்டளைப்படி புறப்பட்டு வருவான். வந்தால் அவனை தடுக்க வேண்டியது தான். மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கட்டிச் சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம். அதற்கு முன் வரக்கூடாது. இதை என்னிடம் விட்டுவிடு. மற்றபடி நீ என்னவோ சிறிய விசேஷம் இங்கே நடந்ததாகச் சொன்னாயே, அது என்ன? காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான். சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும் குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான். அவனை என்ன செய்தாய்? ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு அவனைச் சிறைப்படுத்தியிருக்கிறாய் அல்லவா? இல்லை அண்ணா, கடம்பூரில் தங்களை பார்த்ததாகவும் சக்கரவர்த்தியிடம் நேரில் கொடுக்கச் சொன்னதாகவும் கூறினான். அது உண்மையா? ஆகா, வெறும் போய். கடம்பூரில் அழையாத வாலிபன் ஒருவன் கந்தன்மாறனின் சிநேகிதன் என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்தான். ஆனால் ஓலை கொண்டு வந்திருப்பதாக என்னிடம் சொல்லவே இல்லையே. அவன் முகத்தை பார்த்ததுமே சந்தேகித்தேன். அவனிடம் நீ ஏமாந்து போய்விட்டாயா என்ன? ஆம் அண்ணா, ஏமாந்துதான் போய்விட்டேன். தங்கள் பெயரைச் சொன்னதால் ஏமாந்தேன். அடமூடா, ஏமாந்து என்ன செய்தாய்? ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டாயா? அதை பார்க்கக்கூட இல்லையா? பார்த்தேன், அதில் ஒன்றுமில்லை. காஞ்சி பொன் மாளிகைக்கு வரும்படி எழுதியிருந்தது. ஓலையை கொடுத்துவிட்டு அந்த வாலிபன் ஏதோ அபாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். பிறகாவது சந்தேகித்துச் சிறைப்படுத்தவில்லையா? சந்தேகித்தேன், ஆனால் சிறைப்படுத்தவில்லை. பின்னே என்ன செய்தாய்? ஊர் பார்க்க வேண்டும் என்றான். பார்த்துவிட்டு வரட்டும் என்று 2 ஆளையும் பின்னோடு அனுப்பினேன். அவர்களை ஏமாற்றி விட்டு மறைந்து விட்டான். அவனை தேடுவதற்குத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் கோட்டை வாசலுக்கு கூட வரவில்லை. நகர மக்களுக்கும் எச்சரிக்கை செய்திருக்கிறேன். அடச்சி, நீயும் ஒரு மனிதனா? மீசை முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து போனாய்? உனக்கு காலாந்தக கண்டன் என்று பெயர் வைத்தேனே, என் முட்டாள்தனத்தை நொந்து கொள்ள வேண்டும். உன்னை கோட்டை தளபதியாக்கினேனே, எனக்கு இது வேண்டியதுதான். என் பெயரைச் சொல்லி ஒரு தருதலை பயல் உன்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்லிக் கொள்ள வெட்கமாயில்லையா? வெறுமனே உங்கள் பெயரைச் சொன்னதோடு இல்லை, உங்கள் முத்திரை மோதிரத்தையும் காட்டினான். அதை அவனுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் ஏமாந்துவிட நான் உன்னைப் போல ஏமாளியா? அவனிடம் முத்திரை மோதிரம் இருந்தது உண்மை. என்னிடம் காட்டினான். கோட்டை வாசல் காவலர்களிடமும் காட்டிவிட்டுத்தான் உள்ளே புகுந்தான். நீங்கள் கொடுத்திராவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்திலிருந்துதான் அதை அவன் பெற்றிருக்க முடியும். யாரைச் சொல்கிறாய்? தங்களால் ஊகிக்க முடியவில்லையா? இளையராணியைத்தான் சொல்கிறேன். சிச்சி, ஜாக்கிரதை, நாக்கை அறுத்து விடுவேன். நாக்கை அறுத்தாலும் அருங்கள், தலையை கொய்தாலும் கொய்யுங்கள். வெகு நாளாய்ச் சொல்ல விரும்பியதை இப்போது சொல்லிவிடுகிறேன். விஷநாகத்தை அழகாயிருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள். அது ஒரு நாள் கடிக்கத்தான் போகிறது. நம் எல்லாரையும் நாசம் செய்யப் போகிறது. வேண்டாம், அவளை துரத்திவிட்டு மறு காரியம் பாருங்கள். காலாந்தக கண்டா, வெகு நாளாக உனக்குச் சொல்ல எண்ணியிருந்த ஒரு விஷயத்தை நானும் உனக்கு இன்று சொல்லுகிறேன். வேறு எந்த காரியத்தை பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை நீ தாராளமாய் சொல்லாம். என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்து பேசலாம். ஆனால் நான் கைப்பிடித்து மணந்து கொண்டவளை பற்றி குறைவாக இனி எப்போதேனும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, உன்னை வளர்த்த அதே கையினால் உன்னை கொன்றுவிடுவேன். உனக்கு கத்தி பிடிக்கச் சொல்லிக் கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கியே உன்னை வெட்டி கொல்லுவேன். ஜாக்கிரதை. அந்த 2 சகோதரர்களும் அப்போது போட்டுக்கொண்ட ஆத்திரச் சொற்போர் சிங்கமும் மோதி பயங்கரமான சண்டை பிடிப்பது போலவே இருந்தது. அவர்களுடைய குரலும் சிம்ம கர்ஜனையைப் போலவே முழங்கிற்று. அவர்கள் பேசியது அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில்தான் என்றாலும் வெளியில் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரல் விவரம் இன்னதென்று தெரியாமல் இடி முழக்கம் போல் கேட்டது. அனைவரும் என்ன விபரீதமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம் 38. நந்தினியின் ஊடல். பெரிய பழுவேட்டரையர் கடைசியாக தமது மாளிகைக்கு திரும்பிய போது நள்ளிரவு கழிந்து 3வது ஜாமம் ஆரம்பமாகியிருந்தது. வீதிப்புழுதியை வாரி அடித்துக்கொண்டு சுழன்று அடித்த மேல காற்றைக் காட்டிலும் அவருடைய உள்ளத்தில் அடித்த புயல் அதிக புழுதியை கிளப்பியது. அருமைச் சகோதரனை அவ்வளவு தூரம் கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது பற்றி சிறிது பச்சாதாபப்பட்டார். அவர் மீது தம்பி வைத்திருந்த அபிமானத்துக்கு அளவேயில்லை. அந்த அபிமானத்தின் காரணமாகத்தான் ஏதோ சொல்லிவிட்டான். இருந்தாலும் சந்தேகக்காரன். எதற்காக அனாவசியமாய் நந்தினியை பற்றி குறை கூற வேண்டும்? மனித சுபாவம் அப்படித்தான் போலும். தான் செய்த தவறுக்கு பிறர் பேரில் குற்றம் சொல்லித் தப்பித்துக் கொள்ள முயல்வது சாதாரண மக்களின் இயற்கை. ஆனால் இவன் எதற்காக அந்த இழிவான முறையை கடைப்பிடிக்க வேண்டும்? கைவசம் சிக்கியிருந்த அந்த மோசக்கார திருட்டு வாலிபனை விட்டுவிட்டு அதற்காக ஒரு பெண்ணின் பேரில், அதுவும் மதனியின் பேரில் குற்றம் சொல்வது இவனுடைய வீரத்துக்கும் ஆண்மைக்கும் அழகாகுமா? போனால் போகட்டும். அதற்காகத்தான் அவன் வருந்தி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு விட்டானே. மேலும் அதை பற்றி நாம் எதற்காக நினைக்க வேண்டும்? இருந்தாலும் அவன் கூறியதில் அணுவளவேனும் உண்மை இருக்கக்கூடுமோ? ஒருவேளை இந்த முதிய பிராயத்தில் நமக்கு பெண் பித்துதான் பிடித்திருக்குமோ? எங்கேயோ காட்டிலிருந்து பிடித்து வந்த ஒரு பெண்ணுக்காக கூட பிறந்த சகோதரனை 100 போர்க்களங்களில் நமக்கு பக்கபலமாயிருந்து போரிட்டவனை, பலமுறை தன் உயிரை பொருட்படுத்தாமல் நமக்கு வந்த அபாயத்தை தடுத்து காத்தவனையல்லவா கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படி என்ன அவள் உயர்த்தி? அவளுடைய பூர்வோத்திரம் நமக்கு தெரியாது. அவளுடைய நடவடிக்கையும் பேச்சும் சில சமயம் சந்தேகத்துக்கு இடமாகத்தான் இருக்கின்றன. சிச்சி, தம்பியின் வார்த்தை நம் உள்ளத்திலும் இத்தகைய குழப்பத்தை உண்டாக்கிவிட்டதே.
என்ன அநியாயம்! அவள் எப்படி நம்மிடம் உயிர்க்கீரான அன்பு வைத்திருக்கிறாள்! எவ்வளவு மட்டு மரியாதையுடன் நடந்து கொள்ளுகிறாள்! நம்முடைய காரியங்களில் எல்லாம் எவ்வளவு உற்சாகம் காட்டுகிறாள்! சில சமயம் நமக்கு யோசனைகள் கூட சொல்லி உதவுகிறாளே! இந்த 60 வயதுக்கு மேலான கிழவனை துணிந்து மணந்து கொண்டாளே, அதை பார்க்க வேண்டாமா? தேவலோக மாதரும் பார்த்து பொறாமைப்படும்படியான அந்த சுந்தரிக்குச் சுயம்வரம் வைத்தால் சொர்க்கத்திலிருந்து தேவேந்திரன் கூட ஓடி வருவானே. இந்த உலகத்து மணிமுடி வேந்தர் யார்தான் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள்? இந்த சுந்தர சோழன் கண்ணில் அவள் அகப்பட்டிருந்தால் போதுமே. அப்படிப்பட்டவளைப் பற்றி எந்த விதத்திலும் ஐயப்படுவது எவ்வளவு மடமை! இளம்பெண்ணை மணந்து கொண்ட கிழவர்கள் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் கொண்டு தம் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையில் அத்தகைய உதாரணங்களை பார்த்துமிருக்கிறோம். அம்மாதிரி ஊரார் சிரிப்பதற்கு நம்மை நாமே இடமாக்கிக் கொள்வதா? இருந்த போதிலும் சிற்சில விவரங்களை அவளுடைய வாய்ப்புறுப்பில் கேட்டறிந்து கொள்வதும் அவசியந்தான். அடிக்கடி முத்திரை மோதிரம் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறாளே, எதற்காக? அடிக்கடி தன்னந்தனியாக லதா மண்டபத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறாளே, அது எதற்கு? யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி அவளை பார்க்க வருகிறதாக கேள்விப்படுகிறோமே, அவளை ஒப்புக்கொண்டாளே, அது எதற்காக? மந்திரவாதியிடம் இவள் என்னத்தை கேட்டறியப் போகிறாள்? மந்திரம் போட்டு இவள் யாரை வசப்படுத்த வேண்டும்? இதெல்லாம் இருக்க கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற நிலையில் என்னை எத்தனை காலம் வைத்திருக்கப் போகிறாள்? ஏதோ விரதம் நோன்பு என்று சொல்லுகிறாளே தவிர என்ன விரதம் என்ன நோன்பு என்று விளங்கச் சொல்கிறாள் இல்லை. கதைகளிலே வரும் தந்திரக்கார பெண்கள் தட்டி கழிக்க கையாளும் முறையைப் போலத்தானே இருக்கிறது. அதற்கு இனிமேல் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றிரவு அதை பற்றி கண்டிப்பாக பேசி தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான். பழுவேட்டரையர் அவருடைய மாளிகை வாசலுக்கு வந்தபோது அரண்மனை பெண்டிரும் ஊழியர்களும் தாதியர்களும் காத்திருந்து வரவேற்றார்கள். ஆனால் அவருடைய கண்கள் சுற்றிச் சுழன்று பார்த்தும் அவர் பார்க்க விரும்பிய இளையராணியை மட்டும் காணவில்லை. விசாரித்ததில் இன்னும் லதா மண்டபத்தில் இருப்பதாக தெரிய வந்தது. அவர் மனத்தில் நள்ளிரவு ஆன பிறகும் அங்கு இவளுக்கு என்ன வேலை என்ற கேள்வியுடன் தம்மை அலட்சியம் செய்கிறாளோ என்ற ஐயமும் கோபமும் எழுந்தன. சிறிது ஆத்திரத்துடனே கொடி மண்டபத்தை நோக்கிச் சென்றார். இவர் கொடி மண்டப வாசலை அடைந்தபோது நந்தினியும் அவளுடைய தோழியும் எதிரே வருவதைக் கண்டார். அப்படி வந்தவள் இவரை கண்டதும் நின்று அவரை பார்க்காமல் தோட்டத்தில் குடிகொண்டிருந்த இருளை நோக்கத் தொடங்கினாள். தாதிப்பெண் சற்று அப்பாலேயே நின்றுவிட்டாள். பழுவேட்டரையர் நந்தினியின் அருகில் வந்த பின்னரும் அவள் அவரை திரும்பி பார்க்கவில்லை. நந்தினியை கடிந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்ததற்கு மாறாக அவளுடைய கோபத்தை இவர் தணிக்க முயல வேண்டியதாயிற்று. நந்தினி, என் கண்மணி, என்ன கோபம், ஏன் பாராமுகம் என்று கேட்டுக்கொண்டு தம் இரும்பையொத்த கையை அவளுடைய தோளின் மீது மிருதுவாக வைத்தார். நந்தினியோ மலரினும் மிருதுவான தன் கரமலரினால் அவருடைய வஜ்ராயுதத்தையொத்த கையை ஒரு தள்ளு தள்ளினாள். அம்மம்மா, மென்மைக்கும் மிருது தன்மைக்கும் இத்தனை பலமும் உண்டா? என் உயிரே, உன் பட்டுக்கையினால் தொட்டு என்னை தள்ளினாயே, அதுவே என் பாக்கியம். திரிகோணமலையிலிருந்து விந்திய மலை வரையில் உள்ள வீராதிவீரர் யாரும் செய்ய முடியாத செயலை நீ செய்தாய். அது என் அதிர்ஷ்டம். என்றாலும் எதற்கு கோபம் என்று சொல்ல வேண்டாமா? உன் தேன் மதுர குரலை கேட்க என் காது தாபம் அடைந்து தவிக்கின்றதே என்று கெஞ்சினார். 1000 போர்க்களங்களில் வெற்றி கண்ட அந்த மகாவீரர். தாங்கள் என்னை பிரிந்து போய் எத்தனை நாள் ஆயிற்று? முழுமையாக 4 நாள் ஆகவில்லையா என்று சொன்ன நந்தினியின் குரலில் விம்மல் தொனித்தது. அது எத்தனையோ வாள்களையும் வேல்களையும் தாங்கி நின்றும் தளராத பழுவேட்டரையரின் நெஞ்சத்தை அனலில் இட்ட மெழுகை போல் உருக்கிவிட்டது. இதற்காகத்தானா இவ்வளவு கோபம்? 4 நாள் பிரிவை உன்னால் சகிக்க முடியவில்லையா? போர்க்களத்துக்கு போக நேர்ந்தால் என்ன செய்வாய்? மாதக்கணக்காக பிரிந்திருக்க நேரிடுமே என்றார். தாங்கள் போர்க்களத்துக்கு போனால் மாதக்கணக்கில் தங்களை நான் பிரிந்திருப்பேன் என்றா எண்ணினீர்கள்? அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தங்களுடைய நிழலைப் போல் தொடர்ந்து நானும் போர்க்களத்துக்கு வருவேன். அழகாயிருக்கிறது. உன்னை போர்க்களத்துக்கு அழைத்து போனால் நான் யுத்தம் பண்ணினார் போலத்தான். கண்மணி, இந்த மார்பும் தோள்களும் எத்தனையோ கூரிய அம்புகளையும் வேல் முனைகளையும் தாங்கியதுண்டு. அவ்வாறு ஏற்பட்ட காயங்கள் 64 என்று உலகோர் என்னை புகழ்வதுமுண்டு. ஆனால் உன்னுடைய மிருதுவான மலர் மேனியில் ஒரு சிறு முள் தைத்து விட்டால் என்னுடைய நெஞ்சு பிளந்து போய்விடும். எத்தனையோ வாள்களும் வேல்களும் என்னை தாக்கிச் சாதிக்க முடியாத காரியத்தை உன் காலில் தைக்கும் சிறிய முள் சாதித்து விடும். உன்னை எப்படி யுத்த களத்துக்கு அழைத்து போவேன்? நீ இத்தனை நேரம் கருங்கல் தரையில் நின்று கொண்டிருப்பதே எனக்கு வேதனையாயிருக்கிறது. இப்படி வா, வந்து உன் மலர் படுக்கையில் வீற்றிரு. உன் திருமுகத்தை பார்க்கிறேன். 4 நாள் பிரிவு உனக்கு மட்டும் வேதனை அளித்தது என்று நினையாதே. உன்னை காணாத ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகமாயிருந்தது. இப்போதாவது என் தாபம் தீர உன் பொன்முகத்தை பார்க்கிறேன் என்று கூறி நந்தினியின் கரத்தை பற்றி அழைத்து கொண்டு போய் மஞ்சத்தில் உட்கார வைத்தார். நந்தினி தன் கண்களை துடைத்துக் கொண்டு பழுவேட்டரையரை நிமிர்ந்து பார்த்தாள். தங்க விளக்கின் பொன்னொழியில் அவளுடைய முகத்தில் மலர்ந்த முத்து முறுவலை பார்த்தார் தனாதிகாரி. ஆகா, இந்த புன்சிரிப்புக்கு 3 உலகத்தையும் கொடுக்கலாமே. 3 உலகமும் நம் வசத்தில் இல்லாதபடியால் நம் உடல், பொருள், ஆவி 3ஐயும் இவளுக்காக தத்தம் செய்யலாம். ஆனால் இவளோ நம்மிடம் ஒன்றும் கேட்கிறாள் இல்லை. இவ்விதம் எண்ணினார் அந்த வீராதி வீரர். அவளை கேள்வி கேட்பது, கடிந்து கொள்வது என்கிற உத்தேசம் போய்விட்டது. நந்தினி காலால் இட்ட பணியை தலையால் நடத்தி வைக்கும் நிலைமைக்கும் வந்து விட்டார். எந்தவித அடிமைத்தனமும் பொல்லாததுதான். ஆனால் பெண்ணடிமைத்தனத்தைப் போல் ஒருவனை மதி இழக்கச் செய்வது வேறொன்றுமில்லை. 4 நாள் வெளியூரில் இருந்து விட்டுத்தான் வந்தீர்களே, திரும்பி வந்தவுடன் நேரே ஏன் இங்கு வரவில்லை?
என்னை விட தங்களுக்கு தங்கள் தம்பிதானே முக்கியமாகிவிட்டார் என்று கேட்டாள் நந்தினி. கேட்டுவிட்டு கள்ளக்கோபத்துடன் அவரை கடை கண்ணால் பார்த்தாள். அப்படியில்லை என் கண்மணி, வில்லிலிருந்து புறப்பட்ட பானத்தைப் போல் உன்னிடம் வருவதற்குத்தான் என் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் அந்த அசட்டு பிள்ளை மதுராந்தகன் சுரங்க வழியின் மூலமாக பத்திரமாக திரும்பி வந்து சேர்கிறானா என்று தெரிந்து கொள்வதற்காகவே தம்பியின் வீட்டில் தாமதிக்க வேண்டியதாயிற்று. ஐயா, தாங்கள் எடுத்த காரியங்களிலெல்லாம் எனக்குச் சிரத்தை உண்டு. தங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வேண்டுமென்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன். ஆனாலும் நான் ஏற வேண்டிய மூடு பல்லக்கில் ஓர் ஆண்பிள்ளையை தாங்கள் ஏற்றிக் கொண்டு போவதை நினைத்தால் எனக்கு கஷ்டமாயிருக்கிறது. நாடு நகரங்களில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகுமிடமெல்லாம் என்னையும் கூட அழைத்து போவதாக எண்ணுகிறார்கள். அதே எனக்கு மட்டும் சந்தோஷமளிக்கிறது என்றான் நினைக்கிறாய்? இல்லவே இல்லை. ஆனால் எடுத்த காரியம் பெரிய காரியம். அதை நிறைவேற்றுவதற்காக சகித்துக்கொண்டு செய்கிறேன். மேலும் இந்த யோசனை கூறியதே நீதான் என்பதை மறந்து விட்டாயா? உன்னுடைய மூடு பல்லக்கில் மதுராந்தகனை அழைத்து போகும்படி நீதானே சொன்னாய். கோட்டையிலிருந்து போகும் போதும் வரும் போதும் அவனை தனியாகச் சுரங்க வழியில் அனுப்பும் யுக்தியையும் நீதானே கூறினாய். என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன். கணவர் எடுத்திருக்கும் காரியத்துக்கு உதவி செய்வது மனைவியின் கடமை அல்லவா? ஏதோ எனக்கு தெரிந்த யுக்தியை சொன்னேன். தங்களுக்கு அதனால் அது மட்டுமா செய்தாய்? இந்த மதுராந்தகன் உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து நமசிவாய ஜபம் செய்து கொண்டிருந்தான். கோவில் குளம் என்று சொல்லிக் கொண்டு அம்மாவுக்கு பிள்ளை நான் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தான். அரசாள்வதில் ஆசை உண்டாக்க நாங்கள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. 2 தடவை நீ அவனுடன் பேசினாய், உடனே மாறி போய்விட்டான். இப்போது அவனுக்கு உள்ள இராஜ்ய ஆசையை சொல்லி முடியாது. தற்போது அவனுடைய மனோராஜ்யம் இலங்கையிலிருந்து இமயமலை வரையில் பரவியிருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாசம் வரையில் வியாபித்திருக்கிறது. நம்மை காட்டிலும் அவனுக்கு அவசரம் தாங்கவில்லை. சோழ சிம்மாசனத்தில் ஏறத் துடித்துக் கொண்டிருக்கிறான். நந்தினி, அந்த பிள்ளை விஷயத்தில் நீ என்ன மாயமந்திரம் செய்தாயோ தெரியவில்லை. ஆமாம், நீதான் இப்படிப்பட்ட மாயமந்திரக்காரியாயிருக்கிறாயே. வேறு மந்திரவாதியை நீ ஏன் அழைக்கிறாய்? அதைப்பற்றி அனாவசியமாக ஜனங்கள், அரசே, அதைப்பற்றி அனாவசியமாக யாரேனும் பேசினால் அப்படிப்பட்ட துஷ்டர்களின் நாக்கை துண்டித்து புத்தி கற்பிப்பது தங்கள் பொறுப்பு. மந்திரவாதியை நான் ஏன் அழைக்கிறேன் என்பதை முன்னமே சொல்லியிருக்கிறேன். தாங்கள் மறந்திருந்தால் இன்னொரு தடவையும் சொல்லுகிறேன். பழையாறையிலுள்ள அந்த பெண் பாம்பின் விஷத்தை இறக்கத்தான். நீங்கள் ஆண்மை உள்ள புருஷர்கள். யுத்த களத்தில் நேருக்கு நேர் நின்று ஆண் பிள்ளைகளோடு போரிடுவீர்கள். கேவலம் பெண் பிள்ளைகள் என்று அலட்சியம் செய்வீர்கள். பெண் பிள்ளைகளுடன் போர் செய்வது உங்களுக்கு அவமானம். ஆனால் 100 ஆண் பிள்ளைகளைக் காட்டிலும் ஒரு பெண் பிள்ளை அதிகமான தீங்கு செய்து விடுவாள். பாம்பின் கால் பாம்பு அறியும். அந்த குந்தவையின் வஞ்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். தங்களையும் என்னையும் சேர்த்து அவள் அவமானப்படுத்தியதை தாங்கள் மறந்திருக்கலாம். நான் மறக்க முடியாது. 100 பெண்களுக்கு மத்தியில் என்னை பார்த்து அந்த கிழவனுக்குத்தான் சாக போகிற சமயத்தில் பெண் மோகம் பிடித்து புத்தி கெட்டு போய்விட்டது. உன் அறிவு எங்கேயடி போயிற்று? அந்த கிழவனை போய் ஏன் மணந்து கொண்டாய் என்று கேட்டாளே, அதை நான் மறக்க முடியுமா? தேவலோக மோகினியைப் போல் ஜொலிக்கிறாயே, எந்த ராஜகுமாரனும் உன்னை விரும்பி மாலையிட்டு பட்டமகிழ்ச்சியாக வைத்திருப்பானே. போயும் போயும் அந்த கிழ இருமை மாட்டை போய் கல்யாணம் செய்து கொண்டாயே என்று அவள் என்னை கேட்டதை மறக்க முடியுமா? இந்த உடம்பில் உயிருள்ள வரையில் மறக்க முடியாது என்று கூறி நந்தினி விம்மி அழத் தொடங்கினாள். அவளுடைய கண்களில் பொங்கிய கண்ணீர் தாரை தாரையாக கன்னங்களின் வழியாக பெருகி அவளது மார்பகத்தை நனைத்தது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம் 39. உலகம் சுழன்றது. முதிய பிராயத்தில் தாம் கல்யாணம் செய்து கொண்டது பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள் என்பதை பழுவேட்டரையர் அறிந்திருக்கிறார். அப்படி நிந்தனையாக பேசியவர்களில் குந்தவை பிராட்டியும் ஒருத்தி என்பது அவர் காதுக்கு எட்டியிருந்தது. ஆனால் குந்தவை என்ன சொன்னாள் என்பதை இதுவரை யாரும் அவரிடம் பச்சையாக எடுத்துச் சொல்லவில்லை. இப்போது நந்தினியின் வாயினால் அதை கேட்டதும் அவருடைய உள்ளம் கொல்லர் உலைக்களத்தை ஒத்தது. குப் குப் என்று அனல் கலந்த பெருமூச்சு வந்தது. நந்தினியின் கண்ணீர் அவருடைய உள்ளத்தையே மேலும் கொழுந்து விட்டெறியச் செய்ய நேயாக உதவிற்று. என் கண்ணே, அந்த சண்டாள பாதகி அப்படியா சொன்னாள்? என்னை கிழ இருமை மாடு என்றா சொன்னாள்? இருக்கட்டும், அவளை என்ன செய்கிறேன் பார். எருமை மாடு அள்ளிக்கொடியை காலில் வைத்து நசுக்குவது போல் நசுக்கி ஏறுகிறேன் பார். இன்னும் அவளை என்று பழுவேட்டரையர் கோபாவேசத்தினால் பேச முடியாது தத்தளித்தார். அவர் முகம் அடைந்த கோர சொரூபத்தை வர்ணிக்க முடியாது. நந்தினி அவரை சாந்தப்படுத்த முயன்றாள். அவருடைய இரும்பு கையை தன் பூவையொத்த கரத்தினால் பற்றி விரல்களோடு விரல்கள் இணைத்து கோத்துக்கொண்டாள். நாதா, எனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்கள் பொறுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் மத்தகஜத்தின் மண்டையை பிளந்து இரத்தத்தை குடிக்கும் வலிமையுள்ள சிங்கம் கேவலம் ஒரு பூனையின் மீது பாய முடியாது. குந்தவை ஒரு பெண் பூனை, ஆனால் பெரிய மந்திரக்காரி. மாயமும் மந்திரமும் செய்துதான் எல்லோரையும் அவள் இஷ்டம் போல் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த சோழ ராஜ்யத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய மந்திரத்தை மாற்றும் மந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். தங்களுக்கு விருப்பமில்லாவிட்டால் சொல்லிவிடுங்கள். இன்றைக்கே நான் இந்த மாளிகையை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறி மீண்டும் விம்மினாள். பழுவேட்டரையரின் கோப வெறி தணிந்தது, மோக வெறி மிகுந்தது. வேண்டாம் வேண்டாம், 1000 மந்திரவாதிகளை வேண்டுமானாலும் அழைத்து வைத்துக்கொள். நீ போக வேண்டாம். என் உயிர் அணையவள் நீ. அணையவள் என்ன? என் உயிரே நீதான். உயிர் போய்விட்டால் அப்புறம் இந்த உடம்பை என்ன செய்யும்? இப்போதே என்னை நீ விலக்கி வைத்திருப்பது என்னை உயிரோடு வைத்துக் கொள்கிறது.
இத்தனை மந்திரம் தெரிந்து வைத்திருக்கிறாயே, எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தரக்கூடாதா என்றார். நாதா, தங்கள் கையில் வாளும் வேலும் இருக்கும்போது மந்திரம் எதற்கு? பேதை பெண்ணாகிய என்னிடம் விட்டுவிடுங்கள் மாயமந்திரங்களை. தங்களுக்கு எதற்கு மாயமும் மந்திரமும் என்றாள் நந்தினி. கண்ணே, நீ உன் பவள வாய் திறந்து நாதா என்று அழைக்கும்போதே என் உடம்பு சிலிர்க்கிறது. உன் பொன் முகத்தை பார்த்தால் என் மதி சுழல்கிறது. என் கையில் வாளும் வேலும் இருப்பது உண்மைதான். அதையெல்லாம் போர்க்களத்தில் பகைவர்களை தாக்குவதற்கு உபயோகிப்பேன். ஆனால் அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த கொடி மண்டபத்தில் என்ன செய்வேன்? மன்மதனுடைய பானங்களுக்கு எதிர்ப்பானம் என்னிடம் ஒன்றுமில்லையே. உன்னிடம் அல்லவா இருக்கிறது. எனக்கு மந்திரம் எதற்காக என்று கேட்கிறாய்? என் உடலையும் உயிரையும் ஓயாமல் எரித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த தீயை தணிப்பதற்காகத்தான். அதற்கு ஏதாவது மந்திரம் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்லு. இல்லையென்றால் உன் பூமேனியை தொட்டு மகிழும் பாக்கியத்தை எனக்கு கொடு. எப்படியாவது என் உயிரை காப்பாற்று. கண்மணி, உலகம் அறிய சாஸ்திர விதிப்படி நீயும் நானும் மணந்து 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. ஆயினும் நாம் உலக வழக்கப்படி இல்வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கவில்லை. விரதம் என்றும் நோன்பு என்றும் சொல்லி என்னை ஒதுக்கியே வைத்துக் கொண்டிருக்கிறாய். கரம் பிடித்து மணந்து கொண்ட கணவனை வாட்டி வதைக்கிறாய். அல்லது ஒரு வழியாக எனக்கு உன் கையினால் விஷத்தை கொடுத்து கொன்றுவிடு. நந்தினி தன் செவிகளை புத்திக்கொண்டு, ஐயையோ, இம்மாதிரி கொடிய வார்த்தைகளைச் சொல்லாதீர்கள். இன்னொரு முறை இப்படிச் சொன்னால் நீங்கள் சொல்லுகிறபடியே செய்துவிடுவேன். விஷத்தை குடித்து செத்துப்போவேன். அப்புறம் தாங்கள் கவலையற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றாள். இல்லை இல்லை, இனி அப்படிச் சொல்லவில்லை. என்னை மன்னித்துவிடு. நீ விஷம் குடித்து இறந்தால் எனக்கு மனநிம்மதி உண்டாகுமா? இப்போது அரை பைத்தியமாயிருக்கிறேன். அப்போது முழு பைத்தியமாகிவிடுவேன். நாதா, எதற்காக தாங்கள் பைத்தியமாக வேண்டும்? என்றைக்கு நாம் கைப்பிடித்து மணந்து கொண்டோமோ அன்றைக்கே நாம் 2 உடம்பும் ஓர் உயிரும் ஆகிவிட்டோம். உயிரும் உயிரும் கலந்துவிட்டன. உள்ளமும் உள்ளமும் சேர்ந்து விட்டன. தங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் இங்கே என் இதயத்தில் எதிரொலியை உண்டாக்குகிறது. தங்கள் நெஞ்சில் உதிக்கும் ஒவ்வொரு எண்ணமும் இங்கே என் அக கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. தங்கள் புருவம் நெறிந்தால் என் கண்கலங்குகிறது. தங்கள் மீசை துடித்தால் என் குடல் துடிக்கிறது. இப்படி நாம் உயிர்க்குயிரான பிறகு கேவலம் இந்த உடலை பற்றி ஏன் சிந்தனை? மண்ணினால் ஆன உடம்பு இது. ஒரு நாள் எரிந்து சாம்பலாகி மண்ணோடு மண் ஆகப் போகிற உடம்பு இது. நிறுத்து நிறுத்து. உன் கொடுமையான வார்த்தைகளை கேட்டு என் காது கொப்பளிக்கிறது என்று பழுவேட்டரையர் அலறினார். மேலும் அவள் பேச இடங்கொடாமல் பேசினார். மண்ணினால் ஆன உடம்பு என்றா சொன்னாய்? போய் போய், தேன்மணம் கமழும் உன் கனி வாயினால் அத்தகைய பெரும் பொய்யைச் சொல்லாதே. உன் உடம்பை மண்ணினால் செய்ததாகவா சொன்னாய்? ஒரு நாளும் இல்லை. உலகில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பிரம்மதேவன் மண்ணினாலும் செய்திருக்கலாம், கல்லினாலும் செய்திருக்கலாம், சுண்ணாம்பினாலும் செய்திருக்கலாம், கரியையும் சாம்பலையும் கலந்தும் செய்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய திருமேனியை பிரம்மா எப்படி செய்தான் தெரியுமா? தேவலோகத்து மந்தார மரங்களிலிருந்து உதிர்ந்த மலர்களை சேகரித்தான். தமிழகத்துக்கு வந்து செந்தாமரை மலர்களை பறித்து சேகரித்தான். சேகரித்த மலர்களை தேவலோகத்தில் தேவாமிர்தம் வைத்திருக்கும் தங்க கலசத்தில் போட்டான். அமுதமும் மலர்களும் ஊறி கலந்து ஒரே குழம்பான பிறகு எடுத்தான். அந்த குழம்பில் வெண்ணிலா கிரணங்களை ஊட்டினான். பண்டை தமிழகத்து பாணர்களை அழைத்து வந்து யாழ் வாசிக்கச் சொன்னான். அந்த யாழின் இசையையும் கலந்தான். அப்படி ஏற்பட்ட அற்புதமான கலவையினால் உன் திருமேனியை படைத்தான் பிரம்மதேவன். நாதா, ஏதோ பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தவரை போல் பேசுகிறீர்களே. இந்த வர்ணனைகளுக்கெல்லாம் நான் ஒருத்திதானா அகப்பட்டேன்? தங்களுடைய அந்த புறத்தில் எவ்வளவோ பெண்ணரசிகள் இருக்கிறார்கள். இராஜ குலங்களில் பிறந்தவர்கள். எத்தனையோ நீண்ட காலமாக அவர்களுடனும் இல்லறம் நடத்தியிருக்கிறீர்கள். என்னை தாங்கள் பார்த்து 2.5 ஆண்டுதான் ஆகிறது என்று நந்தினி சொல்வதற்குள் பழுவேட்டரையர் குறுக்கிட்டார். அவருடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சி வெள்ளத்தை வார்த்தைகளின் மூலமாகவாவது வெளிப்படுத்திவிட விரும்பினார் போலும். அவரை பற்றி எரித்த தாபத்தியைச் சொல் மாறியினால் நனைந்து அணைக்க முயன்றார் போலும். நந்தினி என் அந்த புறத்து மாதர்களைப் பற்றிச் சொன்னாய். பழமையான பழுவூர் மன்னர் குலம் நீடித்து வளர வேண்டும் என்பதற்காகவே அவர்களை நான் மணந்தேன். அவர்களில் சிலர் மலடிகளாகித் தொலைந்தார்கள். வேறு சிலர் பெண்களையே பெற்றளித்தார்கள். கடவுள் அருள் அவ்வளவுதான் என்று மன நிம்மதியடைந்தேன். பெண்களின் நினைவையே வெகுகாலம் விட்டொழித்திருந்தேன். இராஜாங்க காரியங்களே என் கவனம் முழுவதையும் கவர்ந்திருந்தன. சோழ ராஜ்யத்தின் மேன்மையை தவிர வேறு எந்த நினைவுக்கும் இந்த நெஞ்சில் இடமிருக்கவில்லை. இப்படி இருக்கும்போதுதான் பாண்டியர்களோடு இறுதி பெரும் யுத்தம் வந்தது. வாலிப பிராயத்து தளபதிகள் பலர் இருந்தபோதிலும் என்னால் பின் தங்கியே இருக்க முடியவில்லை. நான் போர்க்களம் சென்றிராவிட்டால் அத்தகைய மாபெரும் வெற்றி கிடைத்தும் இராது. பாண்டியர் படையை அடியோடு நாசம் செய்து மதுரையில் வெற்றி கொடி நாட்டிய பிறகு கொம்பு நாடு சென்றேன். அங்கிருந்து அகண்ட காவேரி கரையோடு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் காடு அடர்ந்த ஓர் இடத்தில் உன்னை கண்டேன். முதலில் நீ அங்கு நிற்கிறாய் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. கண்ணை மூடி மூடி திறந்து பார்த்தேன். அப்போதும் நீ நின்றாய். நீ வனதேவதையாக இருக்க வேண்டும். அருகில் சென்றதும் மறைந்து விடுவாய் என்று எண்ணிக்கொண்டு நெருங்கினேன். அப்போதும் நீ மறைந்துவிடவில்லை. புராணக் கதைகளிலே சொல்லியிருப்பது போல் சொர்க்கத்திலிருந்து சாபம் பெற்று பூமிக்கு வந்த தேவகன்னிகை அல்லது கந்தர்வ பெண்ணாயிருக்க வேண்டும். மனித பாஷை உனக்கு தெரிந்திராது என்று எண்ணிக்கொண்டு, பெண்ணே, நீ யார் என்று கேட்டேன். நீ நல்ல தமிழில் மறுமொழி கூறினாய். நான் அனாதை பெண், உங்களிடம் அடைக்கலம் புகுந்தேன், என்னை காப்பாற்றுங்கள் என்றாய். உன்னை பல்லக்கில் ஏற்றி அழைத்து கொண்டு வந்தபோது என் மனம் எண்ணாததெல்லாம் எண்ணியது. உன்னை எங்கேயோ எப்போதோ முன்னம் பார்த்திருப்பது போல தோன்றியது. ஆனால் நினைத்து நினைத்து பார்த்தும் எங்கே என்று தெரியவில்லை.
சட்டென்று என் மனத்தை மூடியிருந்த மாயத்திரை விலகியது. உண்மை உதயமாயிற்று. உன்னை இந்த ஜென்மத்தில் நான் முன்னால் பார்த்ததில்லை. ஆனால் முந்தைய பல பிறவிகளில் பார்த்திருக்கிறேன் என்பது தெரிந்தது. அந்த பூர்வ ஜென்மத்து நினைவுகள் எல்லாம் மோதிக்கொண்டு வந்தன. நீ அகலிகையாக இந்த உலகில் பிறந்திருந்தாய். அப்போது நான் தேவேந்திரனாக இருந்தேன். சொர்க்கலோக ஆட்சியை துறந்து ரிஷி சாபத்துக்கும் துணிந்து உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். பிறகு நான் சந்தனு மகாராஜனாக பிறந்திருந்தேன். கங்கை கரையோடு வேட்டையாடச் செல்லுகையில் உன்னை கண்டேன். பூலோக பெண்ணப்போல் உருக்கொண்டிருந்த கங்கையாகிய உன்னை காதலித்தேன். பிறகு ஒரு காலத்தில் காவேரி பூம்பட்டணத்தில் நான் கோவலனாய் பிறந்திருந்தேன். நீ கண்ணகியாக அவதரித்திருந்தாய். என் அறிவை மறைத்த மாயையினால் உன்னை சில காலம் மறந்திருந்தேன். பிறகு மாயை திரை விலகிற்று. உன் அருமையை அறிந்தேன். மதுரை நகருக்கு அழைத்துச் சென்றேன். வழியில் உன்னை ஆயர்குடியில் விட்டு சிலம்பு விற்கச் சென்றேன். வஞ்சகத்தினால் உயிரை இழந்தேன். அதற்கு பழிக்கு பழியாக இந்த பிறவியில் மதுரை பாண்டியன் குலத்தை நாசம் செய்து விட்டு திரும்பி வரும்போது உன்னை கண்டேன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த கண்ணகி நீதான் என்பதை உணர்ந்தேன். இப்படி பழுவேட்டரையர் முற்பிறவிக் கதைகளைச் சொல்லிக் கொண்டு வந்தபோது நந்தினி அவர் முகத்தை பார்க்காமல் வேறு திசையை நோக்கிக் கொண்டிருந்தாள். அதனால் அவள் முகத்தில் அப்போது தோன்றிய பாவ வேறுபாடுகளை பழுவேட்டரையர் கவனிக்கவில்லை. கவனித்திருந்தால் அவர் தொடர்ந்து பேசியிருப்பாரா என்பது சந்தேகந்தான். மூச்சு விடுவதற்காக அவர் சற்று நிறுத்தியபோது நந்தினி அவரை திரும்பி பார்த்து, நாதா, தாங்கள் கூறிய உதாரணங்கள் அவ்வளவு பொருத்தமாயில்லை. எல்லாம் கொஞ்சம் அபசகுனமாகவே இருக்கின்றன. வேண்டுமானால் தங்களை மன்மதன் என்றும் என்னை ரதி என்றும் சொல்லுங்கள் என்று முன்போல் முகமலர்ந்து புன்னகை செய்தாள். பழுவேட்டரையரின் முகமும் அப்போது மகிழ்ச்சியினாலும் பெருமையினாலும் மலர்ந்து விளங்கியது. எவ்வளவு அவலட்சணமான மனிதனாயினும் தான் காதலித்த பெண்ணினால் மன்மதன் என்று அழைக்கப்பட்டால் குதூகலப்படாதவன் யார்? என்றாலும் தற்பெருமையை விரும்பாதவர் போல் பேசினார். கண்மணி, உன்னை ரதி என்பது மிகவும் பொருத்தமானதுதான். ஆனால் என்னை மன்மதன் என்று சொல்லுவது பொருந்துமா? உன் அன்பு மிகுதியினால் சொல்கிறாய் என்றார். நாதா, என் கண்களுக்கு தாங்கள் தான் மன்மதன். ஆண் பிள்ளைகளுக்கு அழகு வீரம். தங்களைப் போன்ற வீராதி வீரர் இந்த தென்னாட்டில் யாரும் இல்லை என்பதை உலகமே சொல்லும். அடுத்தபடியாக ஆண்மை படைத்தவர்களுக்கு அழகு தருவது அபலைகளிடம் இரக்கம். அந்த இரக்கம் தங்களிடம் இருப்பதற்கு நானே அத்தாட்சி. இன்ன ஊர் இன்ன குலம் என்று தெரியாத இந்த ஏழை அனாதை பெண்ணை தாங்கள் அழைத்து வந்து அடைக்கலம் அளித்தீர்கள். இணையில்லாத அன்பையும் ஆதரவையும் என் பேரில் சொரிந்தீர்கள். அப்படிப்பட்ட தங்களை நான் வெகுகாலம் காத்திருக்கும்படி செய்ய மாட்டேன். என்னுடைய விரதமும் நோன்பும் முடியும் காலம் நெருங்கிவிட்டது என்றாள். கண்மணி, என்ன விரதம் என்ன நோன்பு என்பதை மட்டும் தெளிவாகச் சொல்லிவிடு. எவ்வளவு சீக்கிரம் முடித்துத் தரலாமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடித்துத் தருவேன் என்றார் பழுவூர் அரசர். தன்னை காட்டிலும் மன்மதன் வேறு இல்லை என்று எண்ணியிருக்கும் இந்த சுந்தர சோழருடைய சந்ததிகள் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறக்கூடாது. தற்பெருமை கொண்ட அந்த குந்தவையின் கர்வத்தை ஒடுக்க வேண்டும். நந்தினி, அந்த 2 காரியங்களும் நிறைவேறிவிட்டதாகவே நீ வைத்துக் கொள்ளலாம். ஆதித்தனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் பட்டம் கிடையாது. மதுராந்தகனுக்கே பட்டம் கட்ட வேண்டும் என்று இந்த ராஜ்யத்தின் தலைவர்கள் எல்லாரும் சம்மதித்து விட்டார்கள். எல்லாரும் சம்மதித்து விட்டார்களா? உண்மைதானா என்ற நந்தினி அழுத்தமாக கேட்டாள். 2-3 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் சம்மதித்து விட்டார்கள். கொடும்பாளூரானும் மலையமானும் பார்த்திபேந்திரனும் நம்முடன் என்றும் இணங்க மாட்டார்கள். அவர்களை பற்றி கவலையில்லை. ஆயினும் காரியம் முடியும் வரையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதானே? அதற்கு சந்தேகம் இல்லை. எல்லா ஜாக்கிரதையும் நான் செய்து கொண்டு தான் வருகிறேன். மற்றவர்களின் முட்டாள்தனத்தினால் பிசகு நேர்ந்தால்தான் நேர்ந்தது. இன்றைக்கு கூட அத்தகைய பிசகு ஒன்று நேர்ந்திருக்கிறது. காஞ்சியிலிருந்து வந்த ஒரு வாலிபன் காலாந்தகனை ஏமாற்றிவிட்டு சக்கரவர்த்தியை சந்தித்து ஓலை கொடுத்திருக்கிறான். ஆகா, தங்கள் தம்பியை பற்றி தாங்கள் ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு சாமர்த்தியம் போதாது என்று நான் சொல்லவில்லையா? இந்த விஷயத்தில் அசட்டுத்தனமாகத்தான் போய்விட்டான். ஏதோ நம் அரண்மனை முத்திரை மோதிரத்தை அந்த வாலிபன் காட்டியதாகச் சொல்கிறான். ஏமாந்து போனவர்கள் இப்படித்தான் ஏதாவது காரணம் சொல்லுவார்கள். ஏமாற்றிய அந்த வாலிபனை பிடிக்க முயற்சி ஏதும் செய்யவில்லையா? முயற்சி செய்யாமல் என்ன? கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் வேட்டை ஆரம்பமாகிவிட்டது. எப்படியும் பிடித்து விடுவார்கள். இதனாலெல்லாம் நம்முடைய காரியத்துக்கு ஒன்றும் பங்கம் வந்துவிடாது. சக்கரவர்த்தி காலமானதும் மதுராந்தகன் சிம்மாசனம் ஏறுவது நிச்சயம். நாதா, என்னுடைய விரதம் என்னவென்பதை தங்களுக்கு தெரியப்படுத்தும் காலம் இப்போது நெருங்கி வந்துவிட்டது. கண்ணே, அதைச் சொல்லும்படிதான் நானும் கேட்கிறேன். மதுராந்தகன் அந்த அசட்டு பிள்ளை. பெண் என்றால் பல்லை இழிப்பவன். அவன் பட்டத்துக்கு வருவதினால் என்னுடைய விரதம் நிறைவேறிவிடாது. வேறு எதனால் நிறைவேறும்? உன் விருப்பத்தை சொல்லு. நிறைவேற்றி வைக்க நான் இருக்கிறேன். அரசே, என் சிறு பிராயத்தில் ஒரு பிரபல சோதிடன் என் ஜாதகத்தை பார்த்தான். 18 பிராயம் வரையில் நான் பற்பல இன்னல்களுக்கு உள்ளாவேன் என்று சொன்னான். இன்னும் என்ன சொன்னான்? 18 பிராயத்துக்குப் பிறகு தசை மாறும் என்றான். இணையில்லாத உன்னத பதவியை அடைவேன் என்று சொன்னான். அவன் சொன்னது உண்மைதான். அந்த சோதிடன் யார் என்று சொல்லு. அவனுக்கு கனகாபிஷேகம் செய்து வைக்கிறேன். நாதா, கண்ணே, இன்னும் அந்த சோதிடன் கூறியது ஒன்று இருக்கிறது. அதைச் சொல்லட்டுமா? கட்டாயம் சொல்லு. சொல்லியே தீர வேண்டும். என்னை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் கணவர் மணிமகுடம் தரித்து ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் 56 தேசத்து ராஜாக்களும் வந்து அடிபணிந்து ஏத்தும் சக்கரவர்த்தியாக வீற்றிருப்பார் என்று அந்த சோதிடன் சொன்னான். அதை நிறைவேற்றுவீர்களா? பழுவேட்டரையரின் செவிகளில் இவ்வார்த்தைகள் விழுந்ததும் அவருக்கு முன்னாலிருந்த நந்தினியும் அவள் வீற்றிருந்த மஞ்சமும் சுழன்றன.
லதா மண்டபம் சுழன்றது. அந்த மண்டபத்தின் தூண்கள் சுழன்றன. எதிரே இருந்த இருளடர்ந்த தோப்புச் சுழன்றது. நிலாக்கதிரில் ஒளிர்ந்த மர உச்சிகள் சுழன்றன. வானத்து நட்சத்திரங்கள் சுழன்றன. இருபுறத்து மாளிகைகளும் சுழன்றன. உலகமே சுழன்றது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம். 40. இருள் மாளிகை. காணாமற்போன வந்தியத்தேவன் என்ன ஆனான் என்பதை இப்போது நாம் கவனிக்கலாம். இருளடர்ந்த மாளிகைக்கு அருகில் சென்று அவன் மறைந்து நின்றான் என்பதை பார்த்தோம் அல்லவா? மந்திரவாதியும் நந்தினியும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அவன் முதலில் காது கொடுத்து கேட்க முயன்றான். ஆனால் அவர்களுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. அதை கேட்டு தெரிந்து கொள்வதில் அவ்வளவாக அவனுக்குச் சிரத்தையும் இல்லை. நந்தினியுடன் பேசிக் கொண்டிருந்த போது தன் அறிவு தன்னை விட்டு அகன்ற ஒருவித போதை உணர்ச்சி உண்டாகியிருந்தது என்பதை இப்போது உணர்ந்தான். மறுபடியும் அவளைச் சந்திக்காமல் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் நல்லது. பழுவேட்டரையர்களிடம் அகப்பட்டுக் கொள்வதைக் காட்டிலும் இந்த இளையராணியிடம் அகப்பட்டுக் கொள்வதில் அபாயம் அதிகம் இருக்கிறது. அவர்கள் முன்னிலையில் தன் அறிவு நன்றாய் இயங்குகிறது. தோள் வலி ஓங்குகிறது. அறையில் உள்ள கத்தியில் எப்போதும் கை இருக்கிறது. யுத்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம், கத்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம். ஆனால் இந்த மோகினியின் முன்னால் புத்தி மயங்கி விடுகிறது. கையும் கத்தி பிடிக்கும் சக்தியை இழந்து விடுகிறது. மீண்டும் இவள் முன்னால் சென்றால் என்ன நேருமோ என்னவோ? போதும் போதாதற்கு மந்திரவாதி ஒருவனுடைய கூட்டுறவும் இவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். 2 பேரும் சேர்ந்து என்ன மாயமந்திரம் செய்வார்களோ? குந்தவை பிராட்டியிடம்தான் இவளுக்கு எவ்வளவு துவேஷம்! அந்த துவேஷம் இவளுடைய கண்களில் தீப்பொறியாக வெளிப்படுகிறதே. ஒருவேளை மனத்தை மாற்றிக்கொண்டு பழுவேட்டரையரிடம் தன்னை பிடித்துக் கொடுத்தாலும் கொடுத்து விடலாம். பெண்களின் சபல சித்தமும் சஞ்சல புத்தியும் பிரசித்தமானவை அல்லவா? ஆகையால் மீண்டும் இவளைச் சந்திக்காமல் தப்பித்துக் கொண்டு போய் விட்டால் நல்லது. ஆனால் எப்படி? தோட்டத்துக்குள் புகுந்து தான் வழி கண்டுபிடித்து போக வேண்டும். மதில் ஏறி குதிக்க வேண்டும். மதிலுக்கு வெளியில் தன்னை தேடி வந்தவர்கள் காத்திருந்தால் வேறு ஏதேனும் உபாயம் இல்லையா? வந்தியத்தேவா, இத்தனை நாளும் உனக்கு உதவி செய்து வந்த அதிர்ஷ்டம் எங்கே போயிற்று? யோசி யோசி. மூளையைச் செலுத்தி யோசி. கண்களையும் கொஞ்சம் உபயோகப்படுத்து. நாலாபக்கமும் பார். இதோ இந்த இருள் அடைந்த மாளிகை இருக்கிறதே. இது ஏன் இருளடைந்திருக்கிறது? இதற்குள்ளே என்ன இருக்கும்? இதன் உள்ளே புகுந்தால் இதன் இன்னொரு வாசல் எங்கே கொண்டு போய்விடும்? எல்லாவற்றுக்கும் இதற்குள் புகுந்து பார்த்து வைக்கலாமா? இப்போது உபயோகப்படாவிட்டாலும் வேறு ஒரு சமயத்துக்கு உபயோகப்படலாம். யார் கண்டது? ஆனால் இதற்குள்ளே எப்படி பிரவேசிப்பது? எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கதவு! இதற்கு இவ்வளவு பெரிய பூட்டு! அப்பப்பா, என்ன அழுத்தம்! என்ன கெட்டி! ஆ, இது என்ன? கதவுக்குள் ஒரு சிறிய கதவு போலிருக்கிறதே. கையை வைத்ததும் இந்த சிறிய கதவு திறந்து கொள்கிறதே. அதிர்ஷ்டம் என்றால் இதுவல்லவா அதிர்ஷ்டம்! உள்ளே புகுந்து பார்க்க வேண்டியதுதான். பெரிய கதவுக்குள்ளே பார்த்தால் தெரியாதபடி பொருத்தியிருந்த சிறிய கதவை திறந்து கொண்டு வந்தியத்தேவன் அந்த இருளடைந்த மாளிகைக்குள் புகுந்தான். உள்ளே காலடி வைத்ததும் அவனுக்கு தோன்றிய முதல் எண்ணம் தான் அம்மாளிகைக்குள் புகுந்தது நந்தினிக்கு கூட தெரியக்கூடாது என்பதுதான். ஆகையால் சிறிய கதவை சாத்தினான். சாத்தியவுடன் உள்ளிருந்த இருள் இன்னும் பன்மடங்கு கனத்து விட்டதாக தோன்றியது. கதவு திறந்திருந்த ஒரு வினாடி நேரத்தில் சில பெரிய தூண்கள் நிற்பது தெரிந்தது. இப்போது அதுவும் தெரியவில்லை. இருட்டு என்றால் இப்படிப்பட்ட இருட்டை கற்பனை செய்யவும் முடியாது. சிச்சி, வெளிச்சத்திலிருந்த இருட்டில் வந்திருப்பதால் முதலில் இப்படித்தான் இருக்கும். சற்று போனால் இருட்டின் கணம் குறைந்து பொருள்கள் மங்களாக கண்ணுக்கு புலப்படும். இதை எத்தனையோ தடவை அனுபவத்தில் கண்டிருந்தோம். இருளை கண்டு கலக்கம் ஏன்? சும்மா நிற்பதற்கு பதில் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம். கையினால் தடவிக்கொண்டே போகலாம். முதலில் தெரிந்த தூண் இப்போது இல்லாமல் எங்கே போய்விடும்? சற்று தூரம் குருடனைப் போல் கையை முன்னால் நீட்டிக்கொண்டு வந்தியத்தேவன் நடந்தான். அவன் நினைத்தபடியே ஒரு தூண் கைக்கு தட்டுப்பட்டது. ஆ, எவ்வளவு பெரிய தூண்! கருங்கல் தூண். இதை சுற்றி வளைத்துக் கொண்டு மேலே போய் பார்க்கலாம். மேலும் கொஞ்ச தூரம் நடந்ததும் இன்னொரு தூண் கைக்கு அகப்பட்டது. ஆனால் இன்னமும் கண்ணுக்கு ஏதும் தெரிந்தபாடாயில்லை. திடீரென்று கண் குருடாக போய் விட்டதா என்ன? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? கண் திடீரென்று எப்படி குருடாகும்? இன்னும் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம். மேலே தூண் ஒன்றும் கைக்கு அகப்படவில்லை. ஏதோ பள்ளத்தில் இறங்குவது போன்ற உணர்ச்சி உண்டாகிறது. ஆ, இதோ ஒரு படி. நல்லவேளை, விழாமல் தப்பினோம். இப்படியே இந்த இருட்டில் ஒன்றும் தெரியாமல் எத்தனை நேரம், எத்தனை தூரம் போவது? எதனாலோ வந்தியத்தேவன் மனதில் ஒரு பீதி உண்டாயிற்று. மேலே போகத் துணிவு ஏற்படவில்லை. வந்த வழியில் திரும்ப வேண்டியதுதான். கதவை திறந்து கொண்டு லதா மண்டபத்துக்கே போக வேண்டியதுதான். இந்த பயங்கர இருட்டில் உழலுவதைக் காட்டிலும் நந்தினியை மீண்டும் சந்தித்து அவளுடைய யோசனைப்படி நடப்பதே நல்லது. என்ன வாக்குறுதி கேட்டாலும் இப்போதைக்கு கொடுத்து விட்டால் பிறகு சமயம் போல் பார்த்துக் கொள்கிறது. இவ்வாறே எண்ணி வந்தியத்தேவன் திரும்பினான். ஆனால் திரும்பி செல்லும் வழி வந்த வழியேதானா? எப்படிச் சொல்ல முடியும்? நடக்க நடக்க கைக்கு ஒன்றும் தட்டுப்படவில்லையே. அந்த கருங்கல் தூண்கள் எங்கே போயின? கதவை கண்டுபிடிக்க முடியாமலே போய் விடுமோ? இரவெல்லாம் இந்த இருளில் இப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க நேரிடுமோ? கடவுளே, இது என்ன ஆபத்து! ஆகா, இது என்ன ஓசை? சடசடவென்ற ஓசை எங்கே இருந்து வருகிறது? வௌவால்கள் சிறகை அடித்துக் கொள்ளும் ஓசையாக இருக்க வேண்டும். அவ்வளவு இருட்டில் வௌவால்கள் நிறைய குடிகொண்டிருப்பது இயல்புதானே? இல்லை, இது வௌவால் இறகின் சத்தம் மட்டும் இல்லை. காலடி சத்தம். யாரோ நடக்கும் சத்தம். நடப்பது யார்? மனிதர்கள்தானா? அல்லது? வந்தியத்தேவனுடைய தொண்டை உலர்ந்து போயிற்று. மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது. திடீரென்று யாரோ அவன் முகத்தில் இடித்தாற் போலிருந்தது. வந்தியத்தேவன் தன் சக்தியை எல்லாம் காட்டி ஒரு குத்து விட்டான்.
குத்திய கை துண்டிக்கப்பட்டது போல வலித்தது. இன்னொரு கையினால் தொட்டு பார்த்தான். இருட்டில் கருங்கல் தூணின் மேல் மோதிக் கொண்டதுமல்லாமல் அதை குத்தியதாகவும் தெரிந்து கொண்டான். கையை அவ்வளவு விண் விண் என்று வலித்திராவிட்டால் வந்தியத்தேவன் சிரித்தேயிருப்பான். ஆயினும் அதனால் அவனுடைய பயம் சிறிது அகன்றது, முழுதும் அகலவில்லை. காது கொடுத்து கேட்டபோது அந்த காலடி சத்தம் மேலும் மேலும் கேட்டது. ஒரு சமயம் எட்டி போவது போல இருந்தது. இன்னொரு சமயம் நெருங்கி வருவது போல் இருந்தது. வந்தியத்தேவன் நின்ற இடத்திலேயே நின்று உற்று கேட்டான். அதே சமயத்தில் ஓசை வந்த திசையை நோக்கி அவனுடைய கண்களும் உற்று பார்த்தன. ஆ, வெளிச்சம்! அதோ வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வருகிறது. நெருங்கியும் வருகிறது. வெளிச்சத்துடன் புகை. யாரோ தீவர்த்தியுடன் வருகிறார்கள். நந்தினிதான் தன்னை தேடிக் கொண்டு வருகிறாளோ என்னமோ. அப்படியானால் நல்லது. வேறு யாராவதாயிருந்தால் எல்லாவற்றுக்கும் சிறிது நேரம் ஒளிந்திருந்து பார்க்கலாம். ஒளிந்து நிற்பதற்கு இங்கே இடத்துக்கு குறைவில்லை. தூரத்திலே வந்த தீவர்த்தி கொழுந்து அது ஒரு விசாலமான மண்டபம் என்பதை காட்டியது. அதில் பெரிய பெரிய தூண்கள் இருந்தன. தூண்களில் பயங்கரமான பூதங்களின் வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. கீழே இருந்த ஒரு படிக்கட்டு மேலே வந்து அங்கே ஒரு வளைவு வளைந்து திரும்பி மேலேறிச் சென்றது. அந்த படிக்கட்டின் அடிப்பக்கத்திலிருந்துதான் தீவர்த்தி வெளிச்சம் வந்தது என்பதையும் அறிந்து கொண்டான். ஆகையால் வருவது நந்தினியாக இருக்க முடியாது. பாதாளச் சிறை என்று தான் கேள்விப்பட்டது இந்த இருண்ட மாளிகையின் அடியிலேதான் இருக்கிறதோ? ஒருவேளை அங்கிருந்துதான் யாரேனும் வருகிறார்களோ? பாதாளச் சிறையின் பயங்கரங்களைப் பற்றி வந்தியத்தேவன் அதிகம் கேள்விப்பட்டிருந்தபடியால் அந்த எண்ணம் அவனுடைய ரோமக்கால்களில் எல்லாம் வியர்வை துளிக்கும்படி செய்தது. அடுத்த கணம் ஒரு பெரிய தூணின் மறைவில் போய் நின்று கொண்டான். மகா தைரியசாலியான வந்தியத்தேவனுடைய கைகால்கள் எல்லாம் அச்சமயம் விலவிலத்து போய் நடுநடுங்கின. படிக்கட்டின் வழியாக மேலேறி 3 உருவங்கள் வந்தன. மூவரும் மனிதர்கள்தான். ஒருவன் கையில் தீவர்த்தி இருந்தது, இன்னொருவன் கையில் வேல் இருந்தது. நடுவில் வந்தவன் கையில் ஒன்றும் பிடித்திருக்கவில்லை. தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் புலப்பட்டதும் வந்தியத்தேவனுடைய பீதி அடியோடு அகன்றது. பீதியைக் காட்டிலும் பன்மடங்கு அதிகமான வியப்பு உண்டாயிற்று. அவர்களில் முன்னால் வந்தவன் வேறு யாரும் இல்லை, வந்தியத்தேவனுடைய பிரிய நண்பனாகிய கந்தமாறன்தான். நடுவில் வந்த உருவம் முதலில் ஓர் அதிசயமான பிரமையை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கிற்று. பழுவூர் இளையராணியாகிய நந்தினி தான் வருகிறாள் என்று தோன்றியது. மறுகணத்திலேயே அந்த பிரமை நீங்கியது. வருகிறவன் ஆண் மகன் என்று தெரிந்தது. கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அரை குறையாக தான் பார்த்த இளவரசர் மதுராந்தகத் தேவர் என்பதை அறிந்து கொண்டான். மூன்றாவதாக கையில் தீவர்த்தியுடன் வந்தவனை வல்லவரையன் முன்னால் பார்த்ததில்லை. அவன் வாசக்காவலனாகவோ ஊழியக்காரனாகவோ இருக்க வேண்டும். வந்தியத்தேவனுடைய மூளை அதிவேகமாக வேலை செய்தது. அவர்கள் அந்த பாதாள வழியில் படிக்கட்டு ஏறி வருவதன் மர்மம் என்னவென்பது வெகு விரைவில் அவனுக்கு விளங்கிவிட்டது. பழுவூர் இளையராணி பல்லக்கில் ஏறி முதல் நாளே வந்து விட்டாள். பெரிய பழுவேட்டரையர் அன்றிரவு தஞ்சை கோட்டைக்கு திரும்பி விட்டார். இருவரும் கோட்டை வாசல் வழியாக பகிரங்கமாக வந்து விட்டார்கள். ஆனால் மதுராந்தகத்தேவர் வெளியில் போனதும் தெரியக்கூடாது, திரும்பி வருவதும் தெரியக்கூடாது. அதற்காக இந்த இரகசிய சுரங்க வழியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த இருளடைந்த மாளிகையின் மர்மமே இதுதான் போலும். கந்தமாறன் தன்னை கொள்ளிட கரையில் விட்டு பிரிந்த பின்னர் வேறு எங்கேயோ ஓரிடத்தில் பெரிய பழுவேட்டரையருடன் சேர்ந்திருக்கிறான். இந்த அந்தரங்க வேலைக்கு அவனை பழுவேட்டரையர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மதுராந்தகத்தேவரை சுரங்க வழியில் அழைத்துச் செல்ல துணையாக அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகா, இப்போது நினைத்து பார்த்தால் ஞாபகம் வருகிறது. எனக்கு கூட தஞ்சாவூரில் ஒரு வேலை இருக்கிறது. நானும் அங்கே வந்தாலும் வருவேன் என்று கந்தமாறன் சொன்னான் அல்லவா? இப்போது இங்கே திடீர் என்று தான் கந்தமாறன் முன்னால் போய் நின்றால் அவன் என்ன செய்வான்? இந்த எண்ணம் தோன்றியவுடனேயே அதை வல்லவரையன் மாற்றிக்கொண்டான். இந்த சமயத்தில் கந்தமாறன் முன்னால் தான் எதிர்பட்டால் அவன் செய்துள்ள சபதத்தை முன்னிட்டு தன்னை கொல்ல நேரிடும் அல்லது தான் அவனை கொல்ல நேரும். அப்படிப்பட்ட தர்ம சங்கடத்தை எதற்காக வருவித்துக் கொள்ள வேண்டும்? இதற்குள் அந்த மூவரும் படிக்கட்டில் மேலேறி போய்விட்டார்கள். வெளிச்சமும் வர வர மங்கத் தொடங்கியது. அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைத்து அதையும் உடனே மாற்றிக்கொண்டான். அவர்கள் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு போகிறார்கள் என்பது நிச்சயம். அங்கே தான் திரும்பி போவதில் என்ன பயன்? சிங்கத்தின் குகையிலிருந்து தப்பித்து வந்த பிறகு தலையை கொடுப்பது போலத்தான். இனி திரும்ப நந்தினி இருந்த லதா மண்டபத்துக்கு போவதிலும் பயன் இல்லை. ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இதற்குள் அங்கு வந்திருக்கலாம். அதுவும் அபாயகரந்தான். வேறு என்ன செய்யலாம்? ஏன், இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போய் பார்த்தால் என்ன? இவ்விதம் எண்ணி நம் வாலிப வீரன் அந்த சுரங்க படிக்கட்டில் இறங்கினான்.